Okay, so in biological classification, we are going to study about the Whitaker's five kingdom classification. Okay, first chapter la வந்து ரொம்ப basics பார்த்தோம். Living organisms na என்ன, non living organisms na என்ன, அதோட characteristic feature என்ன. Biology ன்னு வரும்போது we are going to study only about the living organisms. It can be either plants or animals or microorganisms. So in the living organisms எல்லாத்தையும் நம்ம கிளாசிஃபை எப்படி பண்ணலாம், அதோட சிமிலாரிட்டிஸை பேஸ் பண்ணி அதோட நேச்சரை பேஸ் பண்ணி நம்ம எப்படி அதை கிளாசிஃபை பண்ணலாம், எப்படி அதை நேம் பண்ணலாம், அப்படி கிளாசிஃபை பண்றதுனாலயும் நேம் பண்றதுனாலயும் நம்மளுக்கு என்ன மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் அதுல வரும், இது எல்லாமே we studied in the first chapter. Second chapterல we are going to study about each and every kingdom of Whitaker's five kingdom classification. Okay, Whitaker's five kingdom classification la we saw there are five kingdoms: Monera, Protista, Fungi, Plantae and Animalia. Biological classification la we are going to study about first three kingdoms. Okay, Monera, Protista and Fungi pati padipom. Plantae pati third chapter is completely plant kingdom. Fourth chapter is completely animal kingdom. சரியா? So biological classification la we will study about Whitaker's five kingdom classification. அவர் மட்டும் கிளாசிபிகேஷன் தரல, அவரை மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் கிளாசிபிகேஷன் சிஸ்டம்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு Whitaker's five kingdom classification நம்ம ஏன் ஃபாலோ பண்றோம், அதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன, அதெல்லாம் பார்த்துட்டு then we will start studying about the different kingdoms: Monera, Protista, fungi and everything. Okay, அது இல்லாம there are few organisms in this world which cannot be included in any of these five kingdoms. Okay, so சில organisms இருக்கு, இந்த organisms வந்து இந்த 5 கேட்டகரியிலயுமே வராத organism. சரியா? சோ அத பத்தியும் நம்ம biological classificationல படிக்க போறோம். Clear students? So this chapter is very important chapter because many questions can come from this chapter. See, almost 7 to 8 questions can come from this chapter for NEET examination. So you have to focus much. எது அது புரியலனா stop me then and there and ask the doubts. Okay? So this is a synopsis about this chapter. இந்த chapterல நம்ம என்னெல்லாம் படிக்க போறோம்ங்கிறதுக்கான ஒரு summary மாதிரி இது. Different varieties of classification. Okay, classificationலயே நிறைய varieties இருக்கு. 2 kingdom classification, 3 kingdom classification, 4 kingdom, 5 kingdom, even 6 kingdom வரைக்கும் இருக்கு. நம்ம வந்து இந்த different varieties of classification யார் எந்தெந்த டைம்ல ப்ரொபோஸ் பண்ணாங்கங்கிற வரைக்கும் தான் பார்ப்போம். Then இந்த வெரைட்டிஸ்ல நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் ஃபைவ் கிங்டம் கிளாசிபிகேஷன் தான். ஸோ ஃபைவ் கிங்டம் கிளாசிபிகேஷன் யாரு எந்த இயர்ல ப்ரொபோஸ் பண்ணாங்க அண்ட் வாட் இஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ், வை வி ஆர் ஃபாலோயிங் இட். ஆப்வியஸ்லி இட்ஸ் ஹேவிங் சம் இம்பார்ட்டன்ஸ் இன் இட். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அது சஸ்டெயின் ஆகுது இந்த சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன். ஸோ அதனால அதோட இம்பார்ட்டன்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். தென் வி வில் ஸ்டார்ட் ஸ்டடியிங் த kingdom. Directa kingdom start பண்ணிடுவோம். So Monera kingdom க்கு கீழ we have Archaebacteria and Eubacteria. And Protista is the second kingdom. Under that we have Chrysophytes, Dinoflagellates, Euglenoids, slime molds and protozoans. எல்லாத்த பத்தியும் in detail தான் படிப்போம். Then the third kingdom is fungi. ஃபங்கைல பாத்தீங்கன்னா ஃபைகோமைசிட்ஸ், ஆஸ்கோமைசிட்ஸ், பெசிடோமைசிட்ஸ் அண்ட் டியூட்டரோமைசிட்ஸ், இந்த 4 டைப் படிப்போம். அதுக்கப்புறம் பிளான்டே அண்ட் அனிமாலியாவோட இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்ப்போம். ஓகே, பிளான்டேனா என்ன, அதுல என்னென்ன ஆர்கானிசம்ஸ் இருக்கு, என்னென்ன நேச்சர் அதுக்கு அப்படின்ட்டு வெரி பேசிக். ஏன்னா இதை நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் செப்பரேட் சாப்டர். ஓகே, இது வந்து தேர்ட் சாப்டர். அண்ட் அதே மாதிரி அனிமாலியா பாத்தீங்கன்னா, அனிமல் கிங்டம் பாத்தீங்கன்னா ஃபோர்த் சாப்டர். பட் அதுக்கான ஸ்மால் இன்ட்ரோடக்ஷனை வந்து நம்ம இந்த சாப்டர்ல படிச்சு முடிச்சிருவோம். அண்ட் ஐ டோல்ட் தேர் ஆர் சர்டன் ஆர்கானிசம்ஸ் விச் டோன்ட் பிலாங் டு எனி ஆஃப் திஸ் 5 கேட்டகரிஸ். ஓகே, இந்த 5 கிங்டம்ல இந்த 5 கிங்டம்ல இன்க்ளூட் ஆகாத ஆர்கானிசம்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் வைரஸஸ், வைராய்ட்ஸ் அண்ட் லிச்சன்ஸ். ஸோ இந்த ஆர்கானிசம்ஸ் பத்தியும் we will see it in this chapter. Okay, coming into the introduction,
first இந்த கிளாசிபிகேஷன் ஒன்னு நடக்கணும். அப்படி நடந்தாதான் நம்மளுக்கு ஆர்கானிசம்ஸ் பத்தி ஸ்டடி பண்ணிக்கிறது ஈஸியா இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷனை அட்டெம்ப்ட் பண்ணது, சயின்டிபிக்கா அட்டெம்ப்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா அரிஸ்டாட்டில். ஸோ அரிஸ்டாட்டில் வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு அட்டெம்ப்ட் the scientific classification of organisms. Okay, scientifically organisms classify பண்றத first பண்ணது அரிஸ்டாட்டில் தான். So plants வந்து அவரு herbs, shrubs and trees னு classify பண்ணாரு based on its morphology. Morphology னா exactly height of the plant வச்சு. ஓகேவா, ரொம்ப ஷார்ட்டா இருந்ததுன்னா they are herbs, medium sizeல இருந்ததுன்னா they are shrubs, tall இருந்துச்சுன்னா they are trees. So this is the classification of plants based on morphology by Aristotle. Animals எப்படி அவர் வந்து classify பண்ணாருன்னா based on the blood color. So சில organismsக்கு வந்து blood red colorல இருக்கும், சில animalsக்கு blood வந்து white colorல இருக்கும். Okay, they are known as non-red blooded animals. இப்ப சில insectsக்குலாம் பாத்தீங்கன்னா you can see white color fluid in its body. Okay, cockroach கூட நீங்க பாத்தீங்கன்னா உங்க வீட்லயே இருக்கும் இல்லையா, easily accessible animal. So cockroachலாம் நீங்க வந்து கட் பண்ணியோ இல்ல பிரேக் பண்ணியோ பாத்தீங்கன்னா you can see non-red blood, white color fluid நம்மளால பார்க்க முடியும். சரியா? So based on the blood color, Aristotle classified the animals into red-blooded animals and non-red-blooded animals. Clear? This is the first scientific classification given by Aristotle. Later, the scientist called Carolus Linnaeus came. This scientist gave us two kingdom classification. The two kingdom classification la rendu kingdom avaru vechirundaru, oru kingdom plante, இன்னொரு kingdom animalia. Okay, so நம்ம வேர்ல்டுல இருக்கிற மொத்த ஆர்கானிசமே எய்தர் பிளான்டே கீழே வரலாம் இல்ல அனிமாலியாக்கு கீழே வரலாம் அக்கார்டிங் டு கரோலஸ் லினேயஸ். ஓகே, பட் திஸ் இஸ் நாட், இத வந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணல. ஏன்னா this classification is not 100% correct. ஓகே, ஒரு விஷயம் வந்து சஸ்டெயின் ஆகி வருது, எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குன்னா அதோட ட்ரூத் வந்து ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். சரியா? இப்ப கரோலஸ் லினேயஸ் பண்ண டூ கிங்டம் கிளாசிபிகேஷன் இஸ் ஃபைன். Okay, I'm not telling it as wrong, no one is telling it as wrong, but it is not 100% correct. Okay, ஏன் இது வந்து 100% கரெக்ட் இல்லன்னு பாத்தீங்கன்னா அதுக்கான பாயிண்ட்ஸ் தான் நான் இங்க கீழே கொடுத்திருக்கேன். It does not distinguish between prokaryotes and eukaryotes. So first of all we have to know what is prokaryote and what is eukaryote. Okay, prokaryotes are nothing but a cell without clear nuclear envelope and cell organelles. Okay, ஒரு செல்குள்ளார நியூக்ளியர் என்வலப் இல்ல, அதே மாதிரி நிறைய ஆர்கனல்ஸ் இல்ல அப்படின்னா then we call it as prokaryotic organisms. Getting it? Are you getting it, students? Prokaryotic organism na, let me draw the structure itself for you. Okay, prokaryotic organism na ஒரு செல் இருக்கும், அந்த செல்குள்ளார அதோட ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கும். ஓகே, அதோட ஜெனடிக் மெட்டீரியல் இப்படி நேக்கடா இருக்கும். அத சுத்தி வந்து ஒரு என்வலப் நம்மளால பார்க்க முடியாது. ஓகே, ஜெனடிக் மெட்டீரியலை சுத்தி ஒரு என்வலப் இருந்தாதான் அதை நம்ம நியூக்ளியஸ்னு சொல்லுவோம். சோ ப்ரோகேரியோட்டிக் செல்ல பாத்தீங்கன்னா இதுதான் நியூக்ளியஸ்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அங்க வந்து ஜெனடிக் மெட்டீரியல் மட்டும்தான் இருக்கும், அதை சுத்தி இப்படி ஒரு மெம்பரேன் இருக்காது, அதை சுத்தி இப்படி ஒரு நியூக்ளியர் என்வலப் இருக்காது. அதே மாதிரி செல்லுக்குள்ளார நம்ம பார்க்கக்கூடிய ஆர்கனல்ஸ், இப்ப நம்மளோட பாடியில எல்லாம் கோல்கை, மைட்டோகாண்ட்ரியா, பிளான்ட்ஸ்ல வந்து குளோரோபிளாஸ்ட் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, பட் ப்ரோகேரியோட்ஸ்ல இந்த மாதிரி ஆர்கனல்ஸ் வந்து பெருசா எதுவும் இருக்காது. இட் இஸ் ஜஸ்ட் a cytoplasm with genetic material, அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி இருக்கிற செல்ஸ நம்ம ப்ரோகேரியோட்டிக் செல்னு சொல்லுவோம். யூகேரியோட்டிக் செல்னா செல் மெம்பரேன் இருக்கும், இந்த மாதிரி ஒரு செல் நம்மளுக்கு தெரியும், அதோட ஜெனடிக் மெட்டீரியல் வந்து நியூக்ளியர் என்வலப் குள்ளார இருக்கும். Okay, just like that cytoplasm la அப்படியே நேக்கடா இருக்காது, it is covered with nuclear envelope. அது இல்லாம you can see lots of organelles, mitochondria, Golgi apparatus, endoplasmic reticulum, vacuoles. Okay, அந்த மாதிரி நிறைய ஆர்கனல்ஸ் நம்மளால பார்க்க முடியும். அப்படி ஆர்கனல்ஸ் பார்க்கறோம்னா then we call it as eukaryotic cell.
இப்போ கரோலஸ் லின்னேயஸ் கொடுத்த டூ கிங்டம் கிளாசிபிகேஷன்ல ப்ரோகேரியோட்டிக் செல்லுக்கும் யூகேரியோட்டிக் செல்லுக்குமான டிஃபரன்ஸ் வந்து அவரு சொல்லல. ஓகே, இப்ப பிளான்டேல பாத்தீங்கன்னா ப்ரோகேரியோட்டிக் செல்லும் வச்சிருந்தாரு, யூகேரியோட்டிக் ஆர்கானிசம்ஸும் வச்சிருந்தாரு. புரியுதா? சோ அதனாலதான் வந்து the first disadvantage of Carolus Linnaeus two kingdom classification is it does not distinguish between prokaryotic cell and eukaryotic cell. ரெண்டுத்தையுமே ஒரே கிங்டம்ல போட்டாரு. பிளான்டேலியும் ப்ரோகேரியோட் யூகேரியோட் ரெண்டும் இருந்தது, அனிமாலியாலையும் ப்ரோகேரியோட் யூகேரியோட் ரெண்டும் இருந்தது. Okay, the second disadvantage is it does not distinguish between unicellular and multicellular organisms. So unicellular na enna? Uni means it is single. இல்லையா? Uni means it is single, multi means many. So ஒரே ஒரு செல்லால ஒரு ஆர்கானிசம் மேடப் ஆயிருக்குன்னா we call it as unicellular organism. Bacteria is unicellular organism. சில algae பாத்தீங்கன்னா it is unicellular. Chlamydomonas is an algae which is unicellular in nature. ஒரே ஒரு single cell. Yes, amoeba is also unicellular. Correct. Good, Taufik. So ஒரே ஒரு செல் மட்டும் ஒரு கம்ப்ளீட் ஆர்கானிசமா ஆக்ட் பண்ணுதுன்னா then we call it as unicellular organism. நிறைய செல்ஸ் சேர்ந்துதான் ஒரு ஆர்கானிசம் ஃபார்ம் பண்ணுதுன்னா then it is multicellular organisms. Yes, good, Taufik. Humans are multicellular organisms. Plants multicellular தான். நம்மளால அப்ரப்டா பார்க்க முடியுது, நேக்கட் ஐனால ஒரு ஆர்கானிசம் பார்க்க முடியுதுன்னா definitely it is multicellular organism. ஓகே, இப்போ கரோலஸ் லின்னேயஸோட டூ கிங்டம் கிளாசிபிகேஷன்ல யூனிசெல்லுலார் மல்டிசெல்லுலார் எல்லாமே ஒரே கிங்டம்ல தான் இருந்தது. சரியா? அதுக்கான டிஸ்டிங்விஷ் தனித்தனியா வந்து அவர் சொல்லல. பிளான்டேல யூனிசெல்லுலார் ஆல்கேவும் வச்சிருந்தாரு, மல்டிசெல்லுலார் பிளான்ட்ஸும் வச்சிருந்தாரு. அனிமாலியாலையும் யூனிசெல்லுலார் அமீபாவும் இருந்தது, மல்டிசெல்லுலார் ஹியூமன்ஸும் இருந்தது. Got it? So in two kingdom classification he did not distinguish between prokaryotes and eukaryotes, and he did not distinguish the unicellular and multicellular organisms also. Adukaprom he does not distinguish, or the two kingdom classification does not distinguish between photosynthetic and non photosynthetic organisms. அதாவது கரோலஸ் லின்னேயஸ் ஓட டூ கிங்டம் கிளாசிபிகேஷன்ல ஆர்கானிசம் ஒன்னு பிளான்டா இருக்கணும், இல்லனா அது அனிமலா இருக்கணும். ஓகே, இதுதான் வந்து அவரோட கிளாசிபிகேஷன் கிரைட்டீரியா. ஆனா there are some animals which are non photosynthetic and they are not animals also. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபங்கை பாத்தீங்கன்னா அது வந்து அனிமாலியால வராது, அது பிளான்ட்லயும் சேராது, ஏன்னா இட் இஸ் நாட் photosynthetic. Got it? பட் லின்னேயஸ் அத பிளான்டேல தான் வச்சிருந்தாரு. சோ அப்படின்னா என்ன அர்த்தம் ஆகுது? he didn't distinguish between photosynthetic and non-photosynthetic organisms. Got it? Clear with this third point? Clear with this third point, everyone? Okay, so in the third point கிட்ட உங்களோட கிளாஸ் நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கோங்க. They are talking about plantae and fungi. Okay, லின்னேயஸோட டூ கிங்டம் கிளாசிபிகேஷன்ல ரெண்டு கிங்டம் தான், ஒன்னு பிளான்ட் இன்னொன்னு அனிமல். பட் ஃபங்கை வந்து பிளான்ட்லயும் வராது அனிமல்லயும் வராது. ஓகே, it is not photosynthetic, so it is not under plantae and it's not an animal also. ஓகே, அதனால கரோலஸ் லின்னேயஸ் என்ன பண்ணிட்டாருன்னா ஃபங்கையும் தூக்கி பிளான்ட்ல போட்டுதான் வச்சிருந்தாரு அவரோட கிளாசிபிகேஷன்ல. அதனால we actually conclude that the two kingdom classification of Linnaeus did not distinguish between photosynthetic and non-photosynthetic organisms. அதே மாதிரி many organisms does not fall under either category. Okay, plantae and animaliaல சேராத சில அனிமல்ஸும் இருக்கு, சில not animals, சில ஆர்கானிசம்ஸும் இருக்கு. பட் அந்த ஆர்கானிசம்ஸை வந்து அவர் கிளாசிபிகேஷனுக்கு கன்சிடரே பண்ணிக்கல. Okay, so these are the disadvantages of Carolus Linnaeus two kingdom classification. So எப்பவுமே ஒரு விஷயத்துல டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, அந்த டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி நெக்ஸ்ட் சிஸ்டம் வரும். கரெக்டா? எப்படி நம்மளோட போன்ல இருக்கிற ஆப்ஸ் எல்லாம் அப்டேட் ஆகுது? எதனால அப்டேட் ஆகுது? எதனால போன் மாடல்ஸ் புதுசா வந்துட்டே இருக்கு? பிகாஸ் there is some disadvantage in that old version or the updated version is even more better.
Yes or no? So அதே மாதிரி தான் the Linnaeus two kingdom classification is having some disadvantage. So the better classification system came. Okay, that is three kingdom classification. So in the table வந்து ரொம்ப ரொம்ப important and all these points are not in your book. So please copy this table. Okay, please do copy this table in your notes. Okay, so இப்போ வந்து Carolus Linnaeus two kingdom classification 1735 ல கொடுத்திருக்காரு. And two kingdom la என்னென்ன கொடுத்திருக்காரு? It is Vegetabilia and Animalia. Vegetabilia is nothing but plantae. சரியா? It is nothing but plantae. And after two kingdom classification in 1735, Haeckel, the scientist called Haeckel, in 1866 gave three kingdom classification. The three kingdom classification pathingana, it included Protista, Plantae and Animalia. Okay, so Protista la வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவும் வந்து eukaryotic cell தான். Okay, Protistaவும் eukaryotic cell தான். But he actually took few organisms from Plantae as well as from Animalia and he kept it in the Protista category. சரியா? So Protistana என்னங்கறதெல்லாம் நம்ம படிப்போம். Don't worry. Right now I want you to know the different scientists name. Okay, and their system of classification and the year. Okay, இது மூணும் at least இப்போதைக்கு உங்களோட நோட்ஸ்ல காப்பி பண்ணுங்க. Quickly note down this first row alone. Okay, கீழ இருக்குறதெல்லாம் வந்து you will understand it. Class நடத்தும் போது you will understand it. So please copy down this first row alone quick, and if you're done, please type done in the chat box. So clear everyone? Clear? And students who joined just now, I just completed 3 slides. Okay, I completed just one slide actually. It was the summary slide dhaan. Just one slide I completed. Okay, so I want you to yes, I just want you to refer the video. Okay, video உங்களுக்கு share பண்ணுவாங்க. Please refer the video for whatever you have missed. Clear? So students, have you copied the classification? Yes, அவர் வந்து என்னென்ன கேட்டகரி என்னென்ன பாயிண்ட்ஸ் என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து அவர் கன்சிடர் பண்ணாருன்னா he considered the cell structure. ஒரு ஆர்கானிசம்ல இருக்கிற செல்லோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அதே மாதிரி அதோட thallus organization. Thallus is nothing but body. Okay, பிளான்ட்ல வந்து primitive பிளான்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம அதை thallus-னு சொல்லுவோம். Higher plants la da the stem nu solluvom. So thallus is nothing but the body organization and mode of nutrition. Adu vandu autotropha illana chemosynthetica. Okay va, adha photosynthetica, chemosynthetica illa heterotrophica. அதனால அதோட ஓன் ஃபுட்டே ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சதுன்னா இட் இஸ் ஆட்டோட்ரோபிக். அதால ப்ரிப்பேர் பண்ண முடியல, வேற ஒரு ஆர்கானிசம் டிபெண்ட் ஆகி இருக்குன்னா இட் இஸ் ஹெட்ரோட்ரோபிக். அதுக்கப்புறம் அதோட வே ஆஃப் ரீப்ரொடக்ஷன், அது வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் போகுதா இல்ல ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் போகுதா அதெல்லாம் பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் ஃபைலோஜெனிக் ரிலேஷன்ஷிப். So phylogenic relationship is nothing but evolutionary relationship. Okay, இப்போ எப்படி நம்ம எல்லாருக்குமே தெரியும் we all came from monkeyல இருந்து தான் humans evolve ஆகி வந்தாங்க. சோ அதே மாதிரி ஒரு ஆர்கானிசமுக்கும் வந்து ஒரு ஆர்கானிசமும் வந்து எப்படி இவால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிற பேசிஸ்லயும் விட்டேக்கர் வந்து இந்த 5 kingdom classification நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. Again, this table is very very important table. You should never skip this table. Okay, இந்த டேபிள்ல இருந்து நிறைய questions வரும். Even in the class test, I will ask many questions from this table only. So please don't skip this table. Okay. Here, see, Monera, Protista, Fungi, Plantae, Animalia are the 5 kingdoms given by R.H. Whittaker. And the characteristic features, ella characteristic features you include panel in the table, but most important 5
கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஓகே, செல் டைப் பாத்தீங்கன்னா மொனேரா மட்டும் தான் ப்ரோகாரியோட். ஓகே, சோ நம்மளோட வேர்ல்டுல இருக்கிற ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே மொனேராங்கிற கிங்டம்க்கு கீழே தான் வரும். ஓகே, மொனேரா ஃபுல்லாவே ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ் தான். புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா இது நாலுத்துலயும் நம்மளால யூகேரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ் பார்க்க முடியும். ஓகே, தென் செல் வால். Cell wall is nothing but the layer of substance present outside the cell membrane. So let me draw it for you. So இதுதான் வந்து ஒரு செல்னா அதுக்குள்ளார இங்க நியூக்ளியஸ் இருக்குதுன்னா there is one more layer outside the cell like this. Okay, so in the outer layer தான் we call it as cell wall. This outer layer, okay, in the green color layer தான் we call it as cell wall. Cell wall பாத்தீங்கன்னா பிளான்டே வரைக்கும் செல் வால் இருக்கும். ஓகே, மொனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே இது நாலுத்துலயுமே வந்து செல் வால் இருக்கும். அனிமாலியால மட்டும்தான் செல் வால் இருக்காது. ஓகே, நம்மளோட செல்ஸ்லாம் செல் வால் இருக்காது. பட் பிளான்ட்ஸ்ல எல்லாம் வந்து செல் வால் இருக்கும். ஃபங்கை, புரோட்டிஸ்டா, மொனேரா எல்லாத்துலயுமே செல் வால் இருக்கும். பட் அந்த செல் வாலோட காம்போசிஷன் மாறும். ஓகே, மொனேரால பாத்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் பாலிசாக்கரைட் அண்ட் அமினோ ஆசிட். Okay, மொனேரால இருக்கிற செல் வால் it is made up of polysaccharide and amino acid. புரோட்டிஸ்டால பாத்தீங்கன்னா செல் வால் வந்து ரொம்ப திக்கா இருக்கும். ஓகே, ரொம்ப திக்கா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் because it is having silica in it. ஓகே, புரோட்டிஸ்டால பாத்தீங்கன்னா செல் வால்ல சிலிக்கா இருக்கும். சிலிக்கா is one of the strongest materials. நம்மளோட சாயில் சிலிக்கா தான், கிளாஸ் மெட்டீரியல் சிலிக்கா தான். ஓகே, சோ புரோட்டிஸ்டாவோட செல் வால்ல சிலிக்கா இருக்கும். தென் ஃபங்கைல பாத்தீங்கன்னா ஃபங்கையோட செல் வால்ல வந்து there is a substance called chitin. Okay, ஃபங்கையோட செல் வால்ல there is a substance called chitin. and பிளான்டேல வந்து மெஜாரிட்டியா செல்லுலோஸ் இருக்கும். So cell wall is present in Monera, Protista, fungi and Plantae, and the composition varies. Cell wall பாத்தீங்கன்னா it is made up of polysaccharides and amino acids in Monera. Protista la pathina it is very strong and thick because it has silica in it. Okay, entire cell wall silica wala made up agala. It has some amount of silica in it which makes the cell wall so strong and thick. Fungi la pathina the cell wall is made up of chitin, and Plantae la pathina the cell wall is made up of cellulose. Okay, and Animalia la the cell wall is totally absent. Then the next one is about nuclear membrane. So nuclear membrane ங்கிறது நான் இப்போ சொன்ன மாதிரி தான், மொனேரால அது இருக்காது. ஓகே, ஏன்னா மொனேரால எல்லாமே ப்ரோகாரியோட்டிக் செல்னு சொல்லிட்டேன். ப்ரோகாரியோட்டிக் செல்னாலே நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது. மிச்சம் எல்லாமே பாத்தீங்கன்னா யூகேரியோட்டிக் செல் தான். அதனால எல்லாத்துலயுமே நம்மளுக்கு நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். Okay, so this third statement is totally understandable. This third row is totally understandable. அதே மாதிரி body organization. Body organization na அந்த ஆர்கானிசமோட பாடி எதால மேடப் ஆயிருக்கு. Okay, we all know எல்லா ஆர்கானிசம்ஸ்மே வந்து செல்ஸால தான் மேடப் ஆயிருக்குன்னு. பட் அதோட ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கு? சிங்கிள் செல்லா இருக்கா, இல்ல குரூப் ஆஃப் செல்ஸ் சேர்ந்து ஒரு டிஷ்யூ ஃபார்ம் பண்ணுதா, இல்ல குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் சேர்ந்து ஒரு ஆர்கன் ஃபார்ம் பண்ணுதா, இல்ல குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் சேர்ந்து ஒரு ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணுதா, இதுக்கு தான் நம்ம பாடி லெவல் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். சரியா? மொனேரால பாத்தீங்கன்னா we can see cellular level of organization. சிங்கிள் செல் நம்மளுக்கு ஒரு ஆர்கானிசமா இருக்கும். புரோட்டிஸ்டாலயும் அதே மாதிரி தான், சிங்கிள் செல் ஒரு ஆர்கானிசமா இருக்கும். ஃபங்கைல பாத்தீங்கன்னா they are multicellular. Okay, they are multicellular meaning many cells together will form the fungi. சரியா? ஃபங்கை வந்து சிங்கிள் செல்ஸா இருக்காது, many cells together will form the fungi. ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. சரியா? ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா it is yeast. yeast மட்டும்தான் யூனிசெல்லுலார் ஃபங்கை. மிச்ச எல்லா ஃபங்கையுமே வந்து மல்டிசெல்லுலார் ஃபங்கை தான். Please make a note of it. Okay, clear? And then Plantae பாத்தீங்கன்னா Plantae we can see different groups of cells forming the tissue. Okay, இப்ப plantல நீங்க பாத்தீங்கன்னா leaf is a tissue. leafல நம்மளுக்கு different types of cells பார்க்க முடியும். stem is a tissue, root is a tissue, flower is a tissue. So எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா
நம்மளுக்கு different types of cells organize ஆகியிருக்கிறத பார்க்க முடியும் in plant A and organs கூட பார்க்கலாம். Okay, in plant A we can also see organs also. Animalsல பாத்தீங்கன்னா yes Vishwajit, the reproductive organs are flowers. Okay, the reproductive organs present in the plants are nothing but flowers. Got it? So animalia la pathina we can see tissue, organ system level. So sila animals la vandu tissue level of organization oda mudinjirukum. Sila animals la organ level of organization paaka mudiyum. Higher animals like human beings la we can see different organ system, respiratory system, circulatory system, digestive system, central nervous system. So இந்த மாதிரி different organ system நம்மளால higher animals ல பார்க்க முடியும். சரியா? Then coming into the last point, which is mode of nutrition. Mode of nutrition ரொம்ப important ஆன row. So please focus and listen carefully. Mode of nutrition, as I already told, how it is getting nutrition. Okay, கண்டிப்பா ஒரு organism வந்து survive ஆகணும்னா it has to eat, it has to feed. So அந்த food வந்து அதுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, for Monera it can be autotrophic or heterotrophic. அதாவது Monerans-ல full and full prokaryotic cells நம்மளால பார்க்க முடியும். இந்த prokaryotic cells-ல சில cells வந்து autotrophism காமிக்கும். So autotrophism-ல we have two types, chemosynthetic and photosynthetic. அதே மாதிரி heterotrophic-ல we have many types. So saprophytic, parasitic இங்க கொடுத்திருக்காங்க. Okay, so let us discuss about it. I want you to write a clear flow chart on mode of nutrition. Can we start writing our notes? Clear notes on flow chart on mode of nutrition. Okay, so mode of nutrition first போட்டுக்கோங்க. Heading வந்து it is mode of nutrition. இந்த mode of nutrition பேசிக்கா நம்ம classify பண்றோம் அப்படின்னா, the mode of nutrition can be either autotrophic or it can be heterotrophic. Okay, autotrophic or it can be heterotrophic. Clear? So autotrophic, write down the definition. What is the definition for autotrophic, students? Autotrophic means organisms that can synthesize their own food. அதுக்கு பேரு தான் autotrophic animals or autotrophic organisms. Okay, animals கிடையாது, organisms. Okay, so what are heterotrophics or what are heterotrophs? Organisms that cannot synthesize their own food and they are dependent on plants. Okay, dependent on plants either directly or indirectly. Direct depend ஆகிருக்குனா பிளான்ட்டையே டைரக்டா சாப்பிடுதுன்னு அர்த்தம். இன்டைரக்டா டிபெண்ட் ஆகிருக்குனா பிளான்ட் சாப்பிடுற அனிமலை அந்த அனிமல் சாப்பிடுதுன்னு அர்த்தம். Okay, very simple. So these organisms depend on plants directly or indirectly because they cannot synthesize their own food. சரியா? இப்போ autotrophismலே பாத்தீங்கன்னா we can find two types. One is photosynthetic and another one is chemosynthetic. சரியா? Photosynthetic na என்னன்னு பாத்தீங்கன்னா, photosynthetic is nothing but they utilize light. Okay, they utilize light to synthesize their own food. Photo means light. சரியா? Photo na light, so they utilize light to synthesize their own food. Chemosynthetic. Chemo means what? What is the meaning for chemo? It utilizes the Yes, very good. It utilizes the chemical. Okay, it utilizes the chemical to synthesize its own food. Okay, so chemosynthetic autotrophs பார்க்க முடியும், இல்லனா photosynthetic autotrophs நம்மளால பார்க்க முடியும். ரெண்டுமே வந்து அதோட own food அதுவே தான் prepare பண்ணிக்க போகுது. But
the source differs. Photosynthetic na the light use பண்ணி அதோட food synthesize பண்ணும். Chemosynthetic na it utilizes the chemical to synthesize its own food. சரியா? Clear students? Okay. So இப்போ heterotrophic la பாத்தீங்கன்னா again we have many types. Okay, heterotrophic la நிறைய types இருக்கு, but நம்மளுக்கு வந்து தேவைப்படுறது மட்டும் நம்ம இப்போதைக்கு படிச்சுக்கலாம். சரியா? heterotrophic la we have parasitic, saprophytic, saprophytic. Yes, this is more than enough. சரியா? So parasitic na என்னன்னு பாத்தீங்கன்னா, parasitic means it will feed on the host. Okay, it will feed on the host. Feed on host organism. So in the host organism பாத்தீங்கன்னா, it is a living organism. புரியுதா? For any do you know any example for parasitic animal? Even parasitic plants are available. Example, okay, hair lice, good Anushree. Hair la irukra lice vandu, it is an example for parasite. Good. Then there are many examples, just think about it. Honeybee is not parasite. Venus flytrap is not parasitic. Cascata plant, good Ashwini. Small fishes with shark, no. No. Mosquitoes are not parasites. Tapeworm, very good. Tapeworm is correct. So in the Dodertsங்கிறது வந்து it is Cascata. Okay. Birds on cow is not parasite. Slime molds are not parasites. Hostoria, okay. And leech, correct. Okay. And tapeworm, leech, அதுக்கப்புறம் liver fluke, இது எல்லாமே parasite. Okay. Mosquito parasite கிடையாது. Okay, please understand that mosquitoes are not parasites. Mosquitoes transmit பண்ற இந்த malaria causing organism தான் parasite. Okay, so parasite na it will feed on the host organism. ஏன் நம்ம வந்து இப்போ definition வந்து உங்களுக்கு புரியலனா always go for examples. Okay, நமக்கு best example வந்து lice in our hair, அதுவே example தான், நல்ல example தான். Or else we can go for tapeworm. Okay, we can go for tapeworm. Plants na வரும்போது Cascata is correct. So அப்படினா என்ன அர்த்தம்? Just take lice itself. அதுதான் வந்து it will be easily relatable. Okay, so lice வந்து என்ன பண்ணுது? It is residing on our body. Okay, it is living on our body and it's taking nutrition from our body. Okay, and the nutrition நால நம்ம other nutrition எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு அது detrimental effect கொடுக்கும். We will get itching, infection in the scalp, இதெல்லாம் வரதுக்கு chance இருக்கு. Okay, so parasite means அது வந்து ஒரு host organismல இருக்கிறதுனால it will get benefited, but அந்த hostக்கு அது வந்து harm. Okay, and the harm level வந்து மாறும். இப்ப lice இருந்ததுன்னா harm level is very less. இதுவே நம்மளுக்கு ஒரு malarial parasite இருக்குன்னா the harm level is more. சரியா? So parasite வந்து it will feed on the host organism. சரியா? So இது வந்து either it can be inside the organism. இப்ப tapeworm, liver fluke எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பாடி குள்ளார இருக்கும். lice பாத்தீங்கன்னா it is on the surface. Okay, so surface layum adu feed ஆகலாம், இல்லனா நம்ம பாடி குள்ளார போய்ட்டோ அது feed ஆகலாம். Those organisms are known as parasitic organisms because they don't know how to synthesize their own food. Saprophytic na they feed on dead and decay matter. Okay, இங்க எப்படி வந்து இந்த organisms ஒரு live organism மேல feed ஆகுதோ, saprophytic straight opposite, they will feed on dead and decay matter. Okay,
இப்போ ரொம்ப சிம்பிள். ஒரு இடத்துல வந்து நீங்க வந்து ஒரு பார்க் பாக்குறீங்க, இல்லனா வந்து ஒரு லீஃப், காஞ்சு போன ஒரு லீஃப் பாக்குறீங்க, இல்லனா ஒரு சின்ன ஆர்கானிசம் டை ஆகி இருக்கு அதையே பாக்குறீங்கன்னா it won't be there all the time. சரியா? It won't be there all the time. It will get degraded slowly. So எப்படி அது degrade ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, it is because with the help of saprophytic organisms. These organisms will feed on dead and decay matter. சரியா? So most of the fungi comes under saprophytic organisms. Clear? Yeast are not saprophytic. Okay, yeast வந்து saprophytic கீழ வராது. They come under they come under I forgot that reaction. This production of alcohol, fermentation. Okay, அது வந்து fermentation பண்ணும். So it is not exactly saprophytic. We cannot see yeast growing on dead and decaying matter, but it will help to produce alcohol. Sorry, yeast is not just saprophytic, but all the other fungi are saprophytic in nature. Most of the fungi are saprophytic in nature. Okay. No, Vishwajit? No. So clear with parasitic and saprophytic? Clear? So someone asked about holozoic. Let's include that also. So any idea about holozoic mode of nutrition? Any idea about holozoic mode of nutrition? Anyone? No. What is holozoic mode of nutrition? I don't want example. I want the definition. I don't want examples. I want definitions. Engulfing food. Okay. Any other answers? Any other answers? Ingestion of food. Okay, so food வந்து அந்த செல்குள்ளார போகுது, அதாவது it is actually engulfing தான். Okay, ingestionம் correct தான், but engulfing னு சொல்லும்போது நம்மளுக்கு அது ஈஸியா புரியும். Okay, it will get inside the cell, it will get degraded and then it will come out. So this kind of nutrition, okay, this type of nutrition is known as holozoic nutrition. அதாவது அந்த food material first உள்ளார எடுத்துக்கும், internalization பண்ணிக்கும். Okay, first it will engulf it and take it inside the body. அது unicellular-ஆவும் இருக்கலாம் இல்ல multicellular-ஆவும் இருக்கலாம். சரியா? It will first internalize the food and then it will process it. So that kind of nutrition is known as holozoic mode of nutrition. It will engulf or internalize the food. அதுக்கப்புறம் it will process it, then it will degrade it. சரியா? So இந்த மாதிரி ஒரு process நம்மளால, yes, it will broke the food into simpler small pieces, small products. அதுதான் வந்து degradation. சரியா? So this kind of nutrition is known as holozoic type of nutrition. So clear with this flow chart, everyone? Mode of nutrition la we have two modes, autotrophic and heterotrophic. Autotrophic la we have two types. One is photosynthetic and the another one is chemosynthetic. இதுவே heterotrophic la பாத்தீங்கன்னா we have parasites and saprophytes and then holozoic organisms. Any doubts in the mode of nutrition? Any doubts in the mode of nutrition? Yes. So based on that only he classified this 5 kingdom classification. So ஒன்னொன்னுத்துக்கும் என்னன்னு பார்க்கலாம். Monirans-ல நம்மளால autotrophic organisms-உம் பார்க்க முடியும், heterotrophic organisms-உம் பார்க்க முடியும். Forget about these things. Okay, இது எல்லாத்தையும் இந்த டேபிளே இன்க்ளூட் பண்ணனும்னு அவசியம் இல்ல. We are having separate flow chart for this. So understand, Monirans are both autotrophic as well as heterotrophic. Protista la பாத்தீங்கன்னா they are autotrophic and heterotrophic, but main-ஆ நம்மளால photosynthetic autotrophs தான் பார்க்க முடியும் in Protista. We cannot see chemosynthetic autotrophs in Protista. This is important point here. சரியா?
புரோட்டிஸ்டாலயும் ஆட்டோட்ரோப்ஸ் பார்க்க முடியும், மொனீராலயும் ஆட்டோட்ரோப்ஸ் பார்க்க முடியும். பட் மொனீரால 2 types of autotrophs-மே பார்க்க முடியும். Both photosynthetic and chemosynthetic autotrophs can be seen in Monera. But in Protista, we can find only photosynthetic autotrophs and heterotrophs. Okay. Fungi la பாத்தீங்கன்னா it's completely heterotroph. அதனால தான் அத பிளான்டேல வைக்க கூடாது. புரியுதா? ஃபங்கை ஏன் தனியா வருதுன்னா because they are like multicellular organisms only, but they are not photosynthetic. Okay. So அது பிளான்டேலயும் வராது, அனிமாலியாலயும் வராது, which because they are heterotrophic in nature. Okay. They cannot synthesize their own food. So fungi பாத்தீங்கன்னா they are completely heterotrophic. அதே மாதிரி பிளான்டே பாத்தீங்கன்னா they are completely autotrophic. அதுவுமே photosynthetic autotroph தான். ஓகே, அது வந்து கெமிக்கல்ஸ் வச்சு அதால நியூட்ரிஷன் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. Plants can use only light, carbon dioxide and water to synthesize their own food. Animaliaல பாத்தீங்கன்னா they are heterotrophic. மெயினா பாத்தீங்கன்னா it can be holozoic. Okay, holozoic தான் maximala இருக்கும். Then we can see saprophytic as well as parasitic organisms also. Heterotrophic mode ல என்னெல்லாம் பாக்குறோமோ, என்னெல்லாம் different types இருக்கோ அது எல்லாமே நம்மளால அனிமாலியால பார்க்க முடியும். Okay, so these are the basis of Whitaker's 5 kingdom classification. இப்போ 2 kingdom classification, அதுக்கப்புறம் 3 kingdom வந்தது, அதுக்கப்புறம் 4 kingdom வந்தது, அதுக்கப்புறம் தான் 5 kingdom வந்திருக்கு. பட் இத்தனை கிங்டம் கிளாஸ் இத்தனை கிளாசிபிகேஷன் வெரைட்டிஸ் வந்திருந்தாலும் ரொம்ப மெயினா பார்த்தது எந்த ரெண்டு கிளாசிபிகேஷன்னா 2 kingdom classification and 5 kingdom classification. இது ரெண்டும் தான் வந்து மெயின் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் நம்ம பார்க்கிறது. சோ 2 kingdom classificationல என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ்? ஓகே, கான்ஸ் மீன்ஸ் இட் இஸ் டிஸ்அட்வான்டேஜ். 2 kingdom classificationல என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, அந்த டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையும் எப்படி 5 kingdom classifications ஓவர் கம் பண்ணுச்சு அததான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி இது நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே உங்களுக்கு சொன்னேன், பட் இங்க வந்து நம்ம அதை எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம், அவ்வளவுதான். ஓகே, சோ 2 kingdom classificationல பாத்தீங்கன்னா பாக்டீரியா, ஆல்கே, ஃபங்கை, mosses and fernsங்கிறது it is a primitive plants. Okay, mosses and fungi, fernsங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப primitive ஆன plants, and gymnosperms are the plants with naked seed. Okay, naked seed வச்சு என்னென்ன பிளான்ட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே ஜிம்னோஸ்பர்ம்ஸ்ல வரும். லைக் சைக்கஸ், the palm tree, இதெல்லாம் வந்து ஜிம்னோஸ்பர்ம்ஸ்ல வரும். ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஓகே, எப்படி அனிமல் கிங்டம்ல ஹியூமன்ஸ் தான் வந்து அட்வான்ஸ்ட் அனிமல்ஸோ அதே மாதிரி பிளான்ட் கிங்டம்ல ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் தான் அட்வான்ஸ்டு பிளான்ட்ஸ், ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் தான் அட்வான்ஸ்டு பிளான்ட்ஸ். ஓகே, சோ முன்னாடி இந்த 2 kingdom classificationல பாத்தீங்கன்னா பாக்டீரியால ஸ்டார்ட் பண்ணி ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே பிளான்டேல தான் வச்சிருந்தாரு கரோலஸ் லினேயஸ். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். செகண்ட் ஒன் வந்து ஏன் அவரு எல்லாத்தையுமே பிளான்டேல வச்சாரு? கண்டிப்பா ஒரு பேசிஸ்ல தானே வச்சிருப்பாரு. தட் இஸ் வை ஐ டோல்ட் 2 kingdom classification is not completely wrong. சரியா? அவரு கன்சிடர் பண்ண கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் அவர் கிளாசிஃபை பண்ணிருக்காரு, பிளைண்டா அவர் கிளாசிஃபை பண்ணல. சோ எந்த ஒரு ஃபீச்சரை வச்சு இது எல்லாத்தையும் அவரு பிளான்டேல கொண்டு வந்து வச்சாருன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் தி பிரசன்ஸ் ஆஃப் செல் வால். பாக்டீரியா, ஆல்கே, ஃபங்கை, பிளான்ட்ஸ் இது எல்லாத்துலயுமே செல் வால் இருக்கு. சோ the organisms with cell wall and organisms without cell wall, அதுதான் 2 kingdom classification ஓட characteristic feature, Linnaeus consider பண்ண feature. So according to his basis of classification, whatever classification he has done is correct only. Agreeing or not? Everyone is agreeing it or not? So அவரோட basis cell wall இருக்கிற organismsலாம் ஒரு category, cell wall இல்லாத organismsலாம் ஒரு category. So cell wall இருக்கிறது எல்லாமே பிளான்டேல வந்துருச்சு. அந்த பிளான்டேல பாக்டீரியா, ஆல்கே, ஃபங்கை, மாசஸ், ஃபர்ன்ஸ், ஜிம்னோஸ்பர்ம்ஸ், ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் எல்லாமே வந்துருச்சு. செல் வால் இல்லாத ஆர்கானிசம்ஸ்ல அனிமல்ஸ் வந்துருச்சு. கிளியர் வித் திஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? ஓகே, இது கரெக்ட்னாலும் திஸ் இஸ் நாட் சஃபிஷியன்ட் எனஃப். அதுதான் வந்து நம்மளோட டிஸ்அட்வான்டேஜ் பாயிண்ட்கான அர்த்தம். இது வந்து ஓகே தான், இந்த பாயிண்ட் வந்து ஓகே தான், பட் அது ஏன் நம்ம டிஸ்அட்வான்டேஜ்ல படிக்கிறோம்னா இட் இஸ் நாட் இனஃப் ஃபார் அஸ் டு ஸ்டடி த ஆர்கானிசம்ஸ் ப்ராப்பர்லி. ஏன்னா ஆஞ்சியோஸ்பர்ம்ஸும்
பாக்டீரியாவையும் கன்சிடர் பண்ணீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனாலும் அவர் அதை ஒரே கேட்டகரியில வச்சிருக்கிறாருங்கிறப்போ it is not a enough classification. சரியா? Cons na disadvantage. Cons means it is disadvantage. Clear? Yes. Second point பாத்தீங்கன்னா என்னதான் இது எல்லாத்துலயும் செல் வால் இருக்குங்கிறத அவர் பார்த்தாலும் அந்த செல் வால் எல்லாத்துக்கும் கேரக்டர்ஸ் வந்து மாறும். கரெக்டா? மொனீரால தான் நம்மளுக்கு பாக்டீரியா வருது. பாக்டீரியாவோட செல் வால் எதால மேடப் ஆயிருக்கு? It is made up of polysaccharides and proteins. ஃபங்கைல பாத்தீங்கன்னா, ஆல்கேல பாத்தீங்கன்னா again we will have cellulose நிறைய இருக்கும். செல்லுலோஸ் இல்லாம இன்னும் நிறைய சப்ஸ்டன்ஸ் இருக்கும். ஃபங்கைல நான் சொன்ன மாதிரி கைட்டன் இருக்க போகுது. அண்ட் இது எல்லாத்துலயும் மோசஸ்ல இருந்து ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு திருப்பி செல்லுலோஸ் தான் இருக்க போகுது இல்லையா? சோ என்னதான் இது எல்லாத்துலயுமே செல்வால் இருந்தாலும் அது எல்லாத்தோட கேரக்டரும் மாறுது. அது வந்து கரோலஸ் லினேயஸ் அப்போ அவருக்கு தெரியல. ஓகே, அதுக்கப்புறம் he brought prokaryotic bacteria and eukaryotic blue green algae together. So first slide la நம்ம என்ன படிச்சோம்? Two kingdom classification is not distinguishing between prokaryotic and eukaryotic cell. So இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஓட பாக்குறோம், அவ்வளவுதான். prokaryotic பாக்டீரியாவும் eukaryotic blue green algaeவும் ஒரே கிங்டம்ல அவர் வச்சிட்டாரு. ஓகே, தென் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்க்கும் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசமையும் வந்து டூ கிங்டம் கிளாசிபிகேஷன் டிஸ்டிங்விஷ் பண்ணலன்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே பார்த்தோம். எக்ஸாம்பிளோட இங்க பாக்குறோம், அவ்வளவுதான். யூனிசெல்லுலார் கிளாமிடோமோனாஸ், மல்டிசெல்லுலார் ஸ்பைரோகைரா, இது ரெண்டுத்தையுமே அவரு ஆல்கேக்கு கீழே வச்சாரு. ஓகே, ஆல்கேங்கிற இங்க பிளான்டேலயே வந்து he had lots of sub classifications. அதுல வந்து ஆல்கே அப்படிங்கிறது தான் வந்து ஆல்கேக்கு கீழே அவரு கிளாமிடோமோனாஸையும் வச்சாரு, ஸ்பைரோகைராவையும் வச்சாரு. பட் கிளாமிடோமோனாஸ் இஸ் யூனிசெல்லுலார் அண்ட் ஸ்பைரோகைரா இஸ் மல்டிசெல்லுலார். ஓகே, சோ யூனிசெல்லுலார் அண்ட் மல்டிசெல்லுலாருக்கு நடுவுல அந்த டிஸ்டிங்விஷ் அவரு பார்க்கல. அப்போ அதே மாதிரி he didn't distinguish the mode of nutrition. மோட் ஆஃப் நியூட்ரிஷனும் வந்து அவரு கிளியரா டிஸ்டிங்விஷ் பண்ணி காமிக்கல அவரோட டூ கிங்டம் கிளாசிபிகேஷன் சிஸ்டம்ல. சி heterotrophism and yes, based on the the autotrophism and heterotrophism க்கு நடுவுலயும் அவரு டிஃபரன்ஸ் காமிக்கல. ஏன்னா ஆட்டோட்ரோபிக் ஆல்கேவையும் சாப்ரோஃபைட்டிக் ஃபங்கையையும் அவரு பிளான்டேல தான் வச்சாரு. In other words, we studied this point as there is no distinguish between photosynthetic and non-photosynthetic organisms. Okay, photosynthetic na they are autotrophs na artham, non-photosynthetic na they are heterotrophs na artham. Getting it? Okay, இது எல்லாமே புதுசா படிக்கிற மாதிரி பார்க்காதீங்க. நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்ணதே தான். கொஞ்சம் வந்து தெளிவா பொறுமையா படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, ஹெட்ரோட்ரோபிசம்னா என்ன, எதை பத்தி சொல்றாங்க? the mode of nutrition பத்தி சொல்றாங்க. சரியா? so mode of nutrition னு சொல்லும்போது it can be either autotrophic or heterotrophic. so நான் இத வந்து photosynthetic and non photosynthetic னு சொன்னாலும் மீனிங் சேமா தான் வரும். சரியா? so autotrophic algaeவையும் saprophytic அதாவது heterophytic ஃபங்கையும் அவரு பிளான்டேக்கு கீழே தான் வச்சிருந்தாரு. இதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். then he didn't consider the cell wall composition. so அது நம்ம இங்கே பார்த்தாச்சு. cell wall composition ஒரு ஆர்கானிசம்க்கும் இங்க வேரி ஆகுது. பட் அதையும் அவர் வந்து கன்சிடர் பண்ணல. so these are the disadvantages of Carolus Linnaeus two kingdom classification. okay, yes Vishwajit, yes, in last class I showed you one table. I don't know whether you were there in the class at that time. so in the table la vandu year along with the scientist name and along with their system of classification inga kuduthirken. okay, fine. so any doubts in the disadvantages of two kingdom classification? Can we proceed further?
yes. So இந்த disadvantages எல்லாத்தையுமே வந்து 5 kingdom classification overcome பண்ணிடுச்சு. So see here 5 kingdom classificationல நம்மளுக்கு ஃபங்கைக்குன்னு செப்பரேட் கிங்டம் இருக்கு. So ஃபங்கை வந்து பாத்தீங்கன்னா அது மொனீரா புரோட்டிஸ்ட்லயும் சேராது, ஏன்னா அது வந்து யூனிசெல்லுலார் கிடையாது. இதுவே நீங்க பிளான்டே அண்ட் அனிமாலியால வருமான்னு கேட்டா அதுலயும் வராது. பிளான்டேல கண்டிப்பா வராது, பிகாஸ் தே ஆர் நான் போட்டோசிந்தட்டிக். அனிமல்ஸ்லயும் கண்டிப்பா வராது. ஓகே, சோ 5 kingdom classificationல ஃபங்கைக்குன்னு தனி கிங்டம் கொடுத்துட்டாரு ஆர்ஹெச் விட்டேக்கர். தட் வாஸ் தி அட்வான்டேஜ். அண்ட் முன்னாடி வந்து கிளாமிடோமோனாஸ் அண்ட் குளோரெல்லாவை ஒரே இதுல வச்சிருந்தாங்க இல்லையா? பிஃபோர் கிளாமிடோமோனாஸ் அண்ட் குளோரெல்லா வாஸ் பிளேஸ்ட் இன் பிளான்டே. ரெண்டுத்தையுமே வந்து பிளான்டேல தான் வச்சிருந்தாரு கரோலஸ் லினேயஸ். பட் 5 kingdom classificationல பாத்தீங்கன்னா இட் வாஸ் புட் டுகெதர். ஓகே, இட் வாஸ் புட் டுகெதர். which one? The Chlamydomonas and the Chlorella was put under Protista. Okay, it was put under Protista together with Paramecium and Amoeba. Okay, so இதெல்லாம் வந்து disadvantage. இப்ப Chlamydomonas and Chlorella வந்து ஏன் பிளான்டேல இருந்து அவர் மாத்தினாருன்னு பாத்தீங்கன்னா, Chlamydomonas and Protista are eukaryotic unicellular organisms. பட் பிளான்டேல நம்மளால மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸும் பார்க்க முடியும். அதனால 5 kingdom classificationல விட்டேக்கர் என்ன பண்ணாருன்னா, கிளாமிடோமோனாஸ் அண்ட் குளோரெல்லாவை எடுத்து புரோட்டிஸ்டாங்கிற கிங்டம்ல போட்டாரு. ஏன்னா புரோட்டிஸ்டா இஸ் த கேட்டகரி ஃபார் யூனிசெல்லுலார் யூகேரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ். அக்ரீயிங் ஆர் நாட்? Let me show you the table. See, unicellular eukaryotic organism, Protista, Monera, இது ரெண்டுமே யூனிசெல்லுலார். ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா தான் மல்டி செல்லுலார். அப்ப மொனீரா அண்ட் புரோட்டிஸ்டாக்கு என்ன டிஃபரன்ஸ்? மொனீரா ஆர் ப்ரோகேரியோட்டிக் யூனிசெல்லுலார், மொனீரா ஆர் ப்ரோகேரியோட்டிக் யூனிசெல்லுலார் அண்ட் புரோட்டிஸ்டா ஆர் யூகேரியோட்டிக் யூனிசெல்லுலார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சோ அதனாலதான் கிளாமிடோமோனாஸ் அண்ட் குளோரெல்லாவை எடுத்துட்டு, குளோரெல்லாவை பிளான்டேல இருந்து எடுத்துட்டு புரோட்டிஸ்டால வச்சாரு விட்டேக்கர். Then the classification changes based on classification criteria considered. So இந்த பாயிண்ட் தான் நான் திருப்பி சொல்லிட்டே இருக்கேன். 5 kingdom classification தான் கரெக்ட் கிளாசிபிகேஷன். 2 kingdom classification, 3 kingdom classificationலாம் ராங்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா அந்தந்த சயின்டிஸ்ட் கன்சிடர் பண்ண கிளாசிபிகேஷன் கிரைட்டீரியாக்கு ஏத்த மாதிரி அந்த கிளாசிபிகேஷன்ஸ் அவங்க பண்ணிருக்காங்க. So according to their classification criteria it is correct. Okay, but Whittaker's 5 kingdom classification is easy to refer. Okay, it is easy to refer and easy to use. அதனால தான் நம்ம 5 kingdom system பத்தி இப்ப படிக்க போறோம். Okay, I will explain this point along with one example. So உங்களோட கிளாஸே எடுத்துக்கலாம். ஓகே, உங்களோட கிளாஸை வந்து நான் கிளாசிஃபை பண்ண சொல்றேன். உங்க கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நான் கிளாசிஃபை பண்ண சொல்றேன். So classify பண்ணனும்னா each and every people will classify it in a different way. So say for example, நான் வந்து girls ஒரு group, boys ஒரு groupனு classify பண்றேன். சில பேர் வந்து height வச்சு பண்ணலாம். tall students ஒரு group, short students ஒரு group அப்படின்ட்டு. இல்ல சில பேர் வந்து with the marks, good students, average students அப்படி பண்ணலாம். சில பேர் வந்து weight வச்சு பண்ணலாம். ஓகே, so இப்போ girls and boysனா நான் பண்ண classification தப்பு, height வச்சு பண்ணதுதான் கரெக்ட்ன்ட்டு யாராலையும் எதையுமே claim பண்ண முடியாது. Agreeing or not? Because according to my classification criteria, my classification is correct only. Okay, according to your classification criteria, your classification is correct only. None of the classifications is wrong. Okay, but நம்மளுக்கு எது ஈஸியா இருக்கும் அப்படிங்கறத கன்சிடர் பண்ணி தான் நம்ம இப்ப படிக்கிறோம். So Whittaker's 5 kingdom classification is easy to refer, easy to understand. So அதனால தான் நம்ம 5 kingdom classification பத்தி படிக்கிறோம். சரியா? So classification criteria எதெல்லாம் எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, classification criteria வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம். செல் வால் பிரசன்ஸ் ஆப்சன்ஸ் வச்சு பண்ணலாம், இல்லனா யூனிசெல்லுலார் மல்டி செல்லுலார் வச்சு பண்ணலாம், ப்ரோகாரியோட்டிக் செல் யூகாரியோட்டிக் செல் வச்சு பண்ணலாம். அண்ட் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப், எந்தெந்த ஆர்கானிசம்ஸ் எந்தெந்த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்போட வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் மங்கில இருந்து தான் ஹியூமன் வந்திருக்காங்கன்னு. சோ monkey and human beings வந்து நம்மளோட அனிமாலியா கிங்டம்ல பாத்தீங்கன்னா they are related very closely.
ஓகே பிரைமேட்ஸ்க்கு அப்புறம் தான் ஹியூமன்ஸ் வருவாங்க. சோ இந்த மாதிரி கிட்ட கிட்ட இருக்கிற ஆர்கானிசம்ஸ் பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார ஒரு எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அர்த்தம். விடேக்கர்ஸ் 5 கிங்டம் கிளாசிபிகேஷன்ல அவரு எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்ஸையும் கன்சிடர் பண்ணாரு. ஓகே he considered evolutionary relationship also. அந்த ஆர்டர்ல தான் அவரோட கிளாசிபிகேஷனும் இருக்கும். okay so any doubts in the basics of the classification and especially 5 kingdom classification? So far it is like basics or this is like how to tell you introduction to this chapter na vena vechikalam. Okay, so far if you have any doubts you can ask now. Okay, I got one doubt from Hari Manjunath. Ma'am, Venus flytrap is a plant but it takes insects. Yes, Hari Manjunath, it takes insect and it will take nutrition from that insect. Okay, and the plant ala photosynthesis um panna mudiyum. And the plant ninga Google images la potu pathina it is green in color only, but it take extra nutrition by digesting these insects. Insects la irukra protein, vitamins, nutritions eduthukadhu nutrition o sethu eduthukum. Seriya? Yes. Any more doubts? Can we proceed or you want break? Because இப்போ வந்து நம்ம ஒரு கிங்டமா படிக்க போறோம். முனீரா ஃபுல்லா படிக்க போறோம். அதுக்கு அப்புறம் புரோட்டஸ்டா அந்த மாதிரி. So you tell me if you want break or not. Okay, how many of you want break? Raise your hands. Majority wins. இப்பவே சொல்லிடுறேன் நானு. Okay, fine. Okay, I'll give you 5 minutes break. I'll start the class at 7:23. Okay. So relax. In the meantime, எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஸ்லைட் தான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். If you are not taking the break, please refer this slide and tell me if you have any doubts. Yes, students, can we start? Can we start now? Yes. So Munirala வந்து நீங்க ஒரு கிங்டம் ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஓகே இந்த மாதிரி ஒரு கிங்டம் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதும் just make all the points you studied in that table. ஓகே அந்த டேபிள்ல என்னெல்லாம் படிச்சீங்களோ அது எல்லாத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டாவே எழுதிக்கோங்க. Especially you have to write one point very clearly which is nothing but Monirans are unicellular prokaryotic organisms. Unicellular na single cell organisms na artham, and prokaryotes na they don't have a clear nuclear envelope and organelles. Okay, they don't have membrane bound nucleus and organelles. Adu vandu clear ah eludhikonga. Okay, Monirans are unicellular prokaryotic organisms. Okay, fine. So Monirala பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற மெம்பர்ஸ், இந்த Monirala வந்து இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாமே வந்து பாக்டீரியா தான். Vishwajit, I am teaching for NEET examination, right? How can I answer this question? Monira பத்தி கேக்குறாங்க questionலனா 5 points எழுதுனா போதுமான்னு கேட்டா I don't know. Okay, simply I don't know. In NEET question they don't ask for descriptive questions. Everything is multiple choice questions, MCQs. Yes, got it? Yes, listen. So kingdom Monirala இருக்கிற members என்னென்ன organisms kingdom Monirala இருக்குன்னு பாத்தீங்கன்னா it is bacteria. Monera fullave it is composed of bacteria only, and in the bacteria நம்மளால எங்கெல்லாம் பார்க்க முடியும் அப்படினு பாத்தீங்கன்னா bacteria we can see everywhere. Bacteria எல்லா இடத்துலயுமே இருக்கும். It can live in extreme habitats, hot temperature, extreme cold temperature, extreme pressure, extreme darkness,
okay, extreme heat எல்லாத்துலயுமே அதால இருக்க முடியும். Not all the bacteria. I am telling about the members of Monera. Okay, அதை understand பண்ணிக்கோங்க. எல்லா பாக்டீரியாவாலையும் எல்லா habitatலயும் இருக்க முடியாது. We can see bacteria which can survive in various habitats, various extreme habitats. Okay, and சில monerans பாத்தீங்கன்னா they can be present as parasites also. சில monerans வந்து endoparasites and ectoparasites இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. So parasiteனா என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். Parasites are organisms which are dependent on one more living organism. Okay, அது வந்து either surface of the body ஓட attach ஆயிருக்கலாம், இல்லனா body குள்ளார போய் live பண்ற organism இருக்கலாம். So surface of the body ல attach பண்ணிருக்குனா we call it as ectoparasites. Ecto means it is outside. Okay, ecto na outside na அர்த்தம். Parasite body surface ல இருக்குனா lice are ectoparasites, but they are not monerans. Okay, so don't get confused. நம்மளோட ஸ்கின்லயே நிறைய பாக்டீரியா உண்டு. ஓகே, நம்மளோட ஸ்கின்லயே நிறைய பாக்டீரியா இருக்கு. அது எல்லாமே வந்து எக்டோபாரசைட்டிக் மோனிரன்ஸ்க்கு கீழே வரும். எண்டோபாரசைட்ஸ்னா நம்ம பாடிக்குள்ளார இருக்கிற பாக்டீரியா. ஓகே, நம்மளோட டைஜஸ்டிவ் ட்ராக்ட் எடுத்து பாத்தீங்கன்னா, நம்மளோட மவுத் குள்ளார பாத்தீங்கன்னா we can see lots of bacteria there, and all those bacteria are endoparasites அப்படினு சொல்லுவோம். Okay, if it cause harm to our body, then we call them as endoparasites. Always remember, parasite னு சொன்னாலே ஹோஸ்ட்க்கு அது ஏதோ harm cause பண்ணுதுன்னு அர்த்தம். நம்ம ஸ்கின்ல இருக்கிற பாக்டீரியால யூஸ்ஃபுல் பாக்டீரியாவும் இருக்கு, harmful பாக்டீரியாவும் இருக்கு. Okay, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. In our skin and inside our body we have both useful bacteria and harmful bacteria. So harmful bacteria நால தான் நமக்கு disease வருது. இப்போ வந்து gastritis இருக்கு, ulcers இருக்கு. அல்சர் வந்து எப்பவுமே acidityனால cause ஆகாது. சில டைம் bacterial infectionனாலயும் ulcers வர சான்ஸ் இருக்கு. சரியா? So if there is a bacteria which cause harm to us, and if it is present on the surface of the body, then they are ectoparasitic monerans. If they are bacteria which is present inside our body and it is causing harm to our body, then they belong to endoparasitic monerans. Got it? Clear with the third point, everyone? Clear with this third point? Okay, good. So monerans பாத்தீங்கன்னா, based on the shape we classify them into 4 types. Monera are nothing but unicellular prokaryotic bacteria. So இதோட shape base பண்ணி நம்ம 4 types classify பண்ணலாம். So if the monerans are spherical in shape, then we call it as cocci. Cocciங்கிறது வந்து plural form, coccusங்கிறது singular form. Okay, so நான் வந்து டேபிள்ல கொடுத்திருக்கிறது எல்லாமே சிங்குலர் ஃபார்ம், கீழே இமேஜஸ்ல கொடுத்திருக்கிற நேம் எல்லாமே ப்ளூரல் ஃபார்ம். அதையும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ மொனீரா வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருந்ததுன்னா we call it as cocci or coccus. Okay, and rod ஷேப்ல இருக்குன்னா then we call it as bacillus or bacilli. bacillusங்கிறது சிங்குலர் ஃபார்ம், ப்ளூரல் ஃபார்ம் வந்து bacilli. Okay, அதே மாதிரி மொனீரா வந்து ஸ்பைரல் ஷேப்ல இருக்குன்னா, ஸ்பைரல் ஷேப்ல இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னா then we call it as spirillum or spirilla. Then கமா ஷேப்ல இருக்கு அப்படின்னா we call it as vibrium or vibrio. Okay, vibrium is singular, vibrio is plural. ஓகேவா? இமேஜ் பார்த்தாலே தெரியும், ஒரே ஒரு சர்க்குலர் ஸ்ட்ரக்சர் மட்டும் கொடுக்கல இல்லையா? there is numerous structures, which means it is plural form. Okay, cocci, bacilli, spirilla, vibrio இது எல்லாமே வந்து plural form. singular form நான் மேல கொடுத்திருக்கேன். இந்த flow chart வந்து உங்களுக்கு definite question வரதுக்கு சான்ஸ் இருக்கு. match the followingல கேட்பாங்க. ஒரு காலம்ல shapes கொடுத்துருவாங்க, இன்னொரு காலம்ல name of that organism கொடுத்துருவாங்க. you have to match it. Okay, so monerans பாத்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப சிம்பிளா இருக்கும். இப்பதான் நம்ம ஸ்ட்ரக்சர் பத்தி படிச்சோம். ஸ்ட்ரக்சர் டிரா பண்றது ரொம்ப ஈஸி. either spherical or rod shaped or spirillum
or comma shaped. Okay, so structure wise பாத்தீங்கன்னா they are very simple, but அதோட behavior பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப complex. Okay, அதோட behavior is totally complex. ஏன்னா ஒரு single organism, அதுவும் ரொம்ப smallest organism, plus அதுக்கு வந்து ரொம்ப advanced mechanismலாம் கிடையாது. ஓகே, நிறைய ஆர்கனல்ஸ் கிடையாது, அதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனாலும் அது வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்ல சர்வைவ் ஆகுதுன்னா டெஃபினட்டா அதோட பிஹேவியர், அதோட மெட்டபாலிசம் வந்து காம்ப்ளெக்ஸா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? மொனீரன்ஸ் என்னதான் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் அதோட மெட்டபாலிசம் பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் அண்ட் டைவர்ஸ். ஓகே, its metabolism is very complex, its behavior is very complex, and it is very diverse. அதே மாதிரி தான் mode of nutrition பாத்தீங்கன்னா it has a very diverse mode of nutrition. நம்ம என்னென்ன types of nutrition இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோமோ அந்த எல்லா type of mode of nutrition நம்மளால முனீரால பார்க்க முடியும். That is why I told its metabolism and its behavior is very diverse. Diverse na it is various varieties பார்க்க முடியும். Okay, ரொம்ப wide range of varieties பார்க்க முடியும் in its behavior, in its metabolism, and in its mode of nutrition. Got it, students? So முனீரால தான் நம்ம படிச்சோம் photosynthetic autotrophs, chemosynthetic autotrophs, அப்புறம் saprophytes, parasites எல்லாமே பார்க்க முடியும் in monirans. Got it? Clear? So this slide is little bit difficult to understand but easy to remember. முனீரால வந்து structure ரொம்ப simple, but ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா முனீரா எல்லா இடத்துலயுமே இருக்கு, எல்லா எக்ஸ்ட்ரீம் ஹேபிட்டட்லயும் இருக்கு, நார்மல் ஏரியாலயும் அது இருக்கு. அப்படி பார்த்தோம்னா it is having a very complex behavior to survive under extreme habitats. ஓகே, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்ல சர்வைவ் ஆகிறதுக்கு அது காம்ப்ளெக்ஸ் மெட்டபாலிசம் காமிக்குது, காம்ப்ளெக்ஸ் பிஹேவியர் காமிக்குது, பிளஸ் மோட் ஆஃப் நியூட்ரிஷனும் பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி டைவர்ஸ். ஓகே, எல்லா டைப் ஆஃப் மோட் ஆஃப் நியூட்ரிஷனும் நம்மளால பார்க்க முடியும். அண்ட் monirans are further classified into archaebacteria and eubacteria. So இப்போ நம்ம வந்து archaebacteria பத்தி படிக்க போறோம். Archaebacteria தான் வந்து it is a group of bacteria which can survive in harsh conditions. Okay, group of bacteria which can survive under harsh conditions comes under archaebacteria. So archaebacteria வந்து எங்கெங்கெல்லாம் பார்க்க முடியும்னு பாத்தீங்கன்னா we can see it in extremely salty areas. Okay, extreme salt இருக்கிற ஏரியால பார்க்கிற பாக்டீரியாவை we call them as halophiles. And hot springsனா வந்து ஜாஸ்தி டெம்பரேச்சர் இருக்கிற ஏரியா and ஜாஸ்தி acidity இருக்கிற ஏரியா, இந்த இடத்துல எல்லாம் பார்க்கிற பாக்டீரியாவை we can call it as thermoacidophils. Yes, Vishwajit, halophiles can be seen in sea area, coastal area la paakalam, and thermoacidophils வந்து நம்ம hot temperature இருக்கிற ஏரியால பார்க்கலாம், like in deserts and in volcanic regions. அந்த இடத்துல எல்லாம் நம்மளால பார்க்க முடியும். Yes, Anushree, they can even survive in 100 degrees Celsius. Okay, more than 100 degrees la kuda it will survive. And we can see some bacteria in marshy areas. Marshy na வந்து சகதியா இருக்கிற இடம். ஓகே, அந்த இடத்துல வந்து ட்ரையாவும் இருக்காது and completely wateryயாவும் இருக்காது. சோ அதனாலதான் இதை வந்து எக்ஸ்ட்ரீம் ஹேபிட்டட், ஹார்ஷ் ஹேபிட்டட்னு சொல்றோம். மார்ஷி ஏரியால பாக்குற பாக்டீரியாவை we call them as methanogens. சரியா? சோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஹார்ஷ் கண்டிஷன்ஸ்ல இருக்கிற பாக்டீரியா எல்லாமே ஆர்கிபாக்டீரியாக்கு கீழே வரும். ஆர்கிபாக்டீரியால ஃபர்தரா நம்மளுக்கு குரூப்ஸ் இருக்கு. Halophiles are archaebacteria which we can see in salty areas. Thermoacidophils are archaebacteria which we can see in hot areas and acidic areas. And methanogens are archaebacteria which we can find in marshy areas. Okay, and archaebacteria வால எப்படி இந்த harsh habitats வந்து survive பண்ண முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா it has a very different cell wall structure. So cell wallங்கிறது எங்க இருக்கும்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிட்டேன். Again I will recall it for you. This is the cell. Inside the cell we have a nucleus. Outside the cell membrane, இந்த green colorல வெளியில போட்டிருக்கிறது cell membrane. அந்த cell membrane சுத்தி நம்மளுக்கு ஒரு
outer layer இருக்கும். Okay, இந்த outer thick layer தான் நம்ம வந்து cell wall னு சொல்றோம். Okay, this outer thick layer is known as cell wall. இந்த cell wall பாத்தீங்கன்னா ஆர்கிபாக்டீரியாக்கு ரொம்ப different structure-ஆ இருக்கும். Okay, because it has to survive in extreme habitats, right? And the extreme habitats la இந்த bacteria எல்லாம் damage ஆகாம இருக்கிறதுக்கு cell wall வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும், ரொம்ப திக்கா இருக்கணும், ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவா இருக்கணும். So the cell wall structure in archaebacteria is different compared to the other bacteria, fungi, plant and all. So that is how the archaebacteria can survive under extreme conditions. Harsh habitats la adala irukka mudiyuduna adukku main reason adoda cell wall structure and composition da. சரியா? இப்போ methanogens பாத்தீங்கன்னா we already discussed, we can see it in marshy areas. And marshy areas இல்லாம methanogens வேற எங்க நம்மளால பார்க்க முடியும்னா we can find it in the gut of ruminant animals. Ruminant animals means they are nothing but cattle. சரியா? Ruminant animals are nothing but cattle. Ruminant animals means cattle. So cattles na enna most of herbivores தான் cattles னு சொல்லுவோம். Cow, goat, sheep இதெல்லாமே buffalo இதெல்லாமே ruminant animals க்கு கீழ வரும். So இந்த ruminant animals ஓட gut is nothing but the intestine. Okay, gut is nothing but intestine, digestive tract la இருக்கிற ஒரு part. Intestine of the cattles ல நம்மளால methanogens பார்க்க முடியும். அது ஏன் அங்க இருக்கு? Okay, so Vishwajit asked what is ruminant. Can anyone answer that? ஒரு 5 வாட்டி சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன் நானு. Yes, can anyone tell me what are ruminants? Yes, very good. Sai, Janani, Emmy, Anushree, Ashwini. So yes, it means I am repeating it. Everyone is getting it. Okay, I don't know Vishwajit why you are not getting even after me repeating for multiple times. I really don't understand that. Okay, so gut of the ruminant animals na it is the intestine of the cattle. So எதுக்காக அதோட intestine la இல்ல அதோட digestive tract la அது இருக்கணும்? Any idea? Digestive tract la ஏன் இந்த methanogens இருக்கு? Any idea? Very good, Muthuselvi. Yes, very good, Anushree. It is correct answer only. To digest hard material. Yes, Emmy, Vishwajit, it's correct. It will help in digestion, especially when the hard materials like cellulose. Cattle எல்லாமே வந்து plant தான் சாப்பிட போகுது. Plantல இருக்கிற major composition cellulose. அந்த cellulose வந்து hard material actually. Okay, அந்த hard material digest பண்றதுக்கு இந்த methanogens helpful-ஆ இருக்கும். And அதை digest பண்ணி அது என்ன product produce பண்ணும்னு பாத்தீங்கன்னா it will produce methane. Okay, it will produce methane as the byproduct when it is helping in digestion. So can you tell me the formula for methane? Can anyone tell me the formula for methane? Yes, very good. It is CH4. So, digestive tract la methanogens இருக்குனா digest ஆன food லையும் methanogens இருக்குமா இருக்காதா? Digest ஆன food ல இருக்குமா இருக்காதா? Because அதுல தான் அது digestion நடத்த போகுது. Cattle consume பண்ண foodல தான் அது digestion நடத்த போகுது. So definitely digest ஆன foodலையும் அது இருக்கும். Okay, so cow dung லையும் பாத்தீங்கன்னா நம்மளால methanogens பார்க்க முடியும். And cow dung ல இருந்து methane gas produce பண்றது இந்த methanogens தான். Okay, this is the very important significant feature of methanogens. Methanogens are present in the in the gut of ruminant animals, and it is also present in the cow dung because it's present in its digestive tract. So cow dung la irukna dung la irukra cellulose further அது degrade பண்ணிட்டே இருக்கும். So cow dung la இருந்து நம்மளால methane gas produce பண்ண முடியுதுனா அதுக்கு main reason methanogens தான். So now are you getting why they are known as methanogens?
because they can produce methane gas. Got it, students? Clear with Archaebacteria so far? Okay, so the next category in Monera is Eubacteria. So Eubacteria abdina true bacteria nartham. U means it is true and aka means it is also known as also known as adukku peru da aka. Okay, short form la na eludhiruken. Eubacteria are also known as true bacteria. So U means it is true. சரியா? ஏன் இத true bacteria ன்னு சொல்றோம்? ஏன்னா இத வந்து நம்மளால நார்மல் கண்டிஷன்ல பார்க்க முடியும். சரியா? நார்மல் கண்டிஷன்ல நம்மளால பார்க்குற பாக்டீரியா எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்ல இதால சர்வைவ் பண்ண முடியாது. Please understand that. Okay, extreme conditionsல Eubacteriaனால சர்வைவ் பண்ண முடியாது. Archaebacteria மட்டும் தான் சர்வைவ் பண்ணும். So normal conditionsல live பண்ற பாக்டீரியாங்கிறதுனால நம்ம இத true bacteriaன்னு சொல்றோம். And Eubacteriaல வந்து we can see the cell wall which is very rigid. And rigid in the sense it is also strong தான். Okay, Eubacteriaல இருக்கிற cell wallum strong தான், but it is not strong compared to the Archaebacteria. Archaebacteriaல தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான திக்கான cell wall இருக்கும். Eubacteriaலையும் it is thick and strong only, but not as strong as the cell wall of Archaebacteria. And in Eubacteria we can find flagellum. Again, எல்லா Eubacteriaலையும் flagellum பார்க்க முடியாது. சில Eubacteriaல flagella பார்க்க முடியும். Flagella is nothing but the locomotory organ or the locomotory structure in the bacteria. Okay, ஒரு bacteria இப்படி இருக்குன்னா அந்த bacteriaல இப்படி ஒரு thread like structure இருக்குதுன்னா then we call it as flagella. So இந்த flagellaவை யூஸ் பண்ணி தான் அந்த bacteria move பண்ணும், water mediaல move பண்ணும். சரியா? So we can see flagellum, the locomotory structure in Eubacteria, but not in all the Eubacteria. In some bacteria we can find flagellum. இப்போ mode of nutrition பாத்தீங்கன்னா it can be photosynthetic autotrophs. Okay, the Eubacteria can be photosynthetic autotrophs. It can synthesize its own food with the help of light. So adukku example pathina cyanobacteria. The cyanobacteria is also known as blue green algae. சரியா? இப்ப cyano அப்படினா என்னன்னு சொல்லுங்க. What is the meaning for cyano? There is one color called cyan. Yes, there is a color called cyan. So cyan color எப்படி இருக்கும் பார்க்கிறதுக்கு? It is not completely blue and it's not completely green. Agreeing or not? அது கம்ப்ளீட்டா ப்ளூவாவும் இருக்காது, கம்ப்ளீட்டா கிரீனாவும் இருக்காது, ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். It's not dark blue, Vishwajit. You just check it in internet later. சரியா? cyan வந்து என்ன கலர்ல இருக்கும்னு பாருங்க. Yes, it is kind of sea green. Yes, Para, it is also correct. Okay, blueலயும் சேராது, greenலயும் சேராது, ரெண்டும் மிக்ஸ் ஆன ஒரு கலரா இருக்கும் cyanங்கிற கலர். So it means the bacteria is having the pigment for both blue color and green color. அதனாலதான் we call it as blue green algae also. So இப்போ ஒரு பெரிய confusion என்னன்னா, this organism is known as bacteria also and it's given with the name algae also. Which one is correct? இது பாக்டீரியாவா இல்ல ஆல்கேவா? இது பாக்டீரியாவா இல்ல ஆல்கேவா? It is not both. Sai Janani got the right answer, Farah got the right answer, and Vishwajit got the right answer. எதுக்கு கீழே நம்ம இப்போ இத படிச்சிட்டு இருக்கோம்? Yes, எதுக்கு கீழே படிச்சிட்டு இருக்கோம்? Good, Hari Manjunath. Yes, we are studying it under Monera. Monera ஓட sole members யாரு? Monera ஓட sole members bacteria தான். Okay, so it is not an algae, it is a bacteria. அப்புறம் ஏன் அதுக்கு algae-னு பேர் வச்சிருக்காங்க? Why it is known as blue green algae then? Because
டூ கிங்டம் கிளாசிபிகேஷன்ல இத வந்து ஆல்கேக்கு கீழே வச்சிருந்தாங்க. சரியா? டூ கிங்டம் கிளாசிபிகேஷன்ல இத ஆல்கேக்கு கீழே வச்சிருந்தாங்க. ஏன்னா அப்போ வந்து பாக்டீரியா தனி ஆல்கே தனி அப்படிங்கிற ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது இல்லையா? அதனாலதான் அப்போ இந்த ஆர்கானிசம்க்கு பேரு ப்ளூ கிரீன் ஆல்கே. பட் இப்போ வந்து we are very sure that it is a bacteria which has chlorophyll in it, which is photosynthetic in nature, but it's not algae. சரியா? But still this word is in use. Cyanobacteria or blue green algae both refers to the organism which belongs to Monera. Please understand that. And it has chlorophyll A in it. Okay, இது photosynthetic. எந்த ஒரு ஆர்கானிசம் நம்ம photosyntheticனு படிச்சாலும் அதுல chlorophyll A ங்கிற pigment இருக்குன்னு அர்த்தம். No change in that, no doubt in that. If you are studying any organism which shows photosynthesis process, okay, which carries photosynthesis process, then definitely அந்த organismல chlorophyll A ங்கிற pigment இருக்குன்னு தான் அர்த்தம். Okay, அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. And these cyanobacteria are unicellular in nature. Of course they are unicellular. அதனால தான் நம்ம இத மொனீராக்கு கீழே படிக்கிறோம். Because monerans are unicellular prokaryotic cell. So இந்த cyanobacteria unicellular இருந்தாலும் it will exist in different forms. Okay, it will form the groups in different forms. See, it can be either colonial or it can be filamentous. அப்படின்னா என்ன அர்த்தம்? colonialனா அது colonies form பண்ணலாம். ஓகே, அது வந்து இந்த மாதிரி I will draw it here. See, so எல்லாமே class notesல வந்து எல்லாத்துக்குமே diagram போட்டு வச்சிட்டீங்கன்னா it will be very useful for you when you are revising it. So colonialனா this is a single blue green algae. This is a single cyanobacteria. It is unicellular organism only, but it will exist in colonies. Okay, இந்த மாதிரி colonies குரூப்பா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. Okay, this is known as colonial form. colonialனா அது colonies இருக்கு அப்படின்னு அர்த்தம். filamentous-னா என்ன அர்த்தம்? filamentous-னா வந்து chain மாதிரி இருக்குன்னு அர்த்தம். filamentous refers to chain or ribbon like structure. so இந்த மாதிரி ஒன்னோட ஒண்ணு chain மாதிரி form பண்ணியும் அது இருக்க சான்ஸ் இருக்கு. புரியுதா? so these cyanobacteria can exist either in colonial form or in filamentous form. then எங்க இத நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இத marine waterலயும் பார்க்கலாம், terrestrial area terrestrial land ஏரியாலயும் பார்க்க முடியும். so waterலயும் பார்க்க முடியும், land ஏரியாலயும் பார்க்க முடியும். marine means sea water, terrestrial means land area. சரியா? இப்ப colonies இருக்கும்போதோ இல்லனா filamentous இருக்கும்போதோ it will be covered with a gelatinous sheet. Okay, it will be covered with gelatinous sheet. so இப்படி இருக்கு இல்லையா? நான் வந்து colonies இல்ல filaments ரெண்டுத்துலயுமே நம்மளால gelatinous sheet பார்க்க முடியும். so let me draw gelatinous sheet for you. so இந்த filament சுத்தி ஒரு jelly like structure நம்மளால பார்க்க முடியும். so this jelly like structure is known as gelatinous sheet. okay, இந்த gelatinous sheet வந்து it will help these unicellular cells or the unicellular organisms to exist as colonies. எல்லாமே ஒன்னோட ஒண்ணு ஒட்டி இருக்கிறதுக்கு colonies exist ஆகிறதுக்கோ இல்ல filaments exist ஆகிறதுக்கோ இந்த gelatinous sheets வந்து help பண்ணும். got it? so you can actually find the gelatinous sheet image in your NCERT book. no Vishwajit, myelin sheath is different, gelatinous sheath is different. okay, gelatinous sheath ங்கிறது வந்து it is a jelly like substance which is present around either colonies or filaments of cyanobacteria. okay, this will actually cause water bloom. so what is water bloom? இப்போ சில லேக்ஸ்ல சில பாண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளார வந்து மங்கலா தெரியும். ஓகே, வாட்டர் வந்து கிளியரா இருக்காது, கொஞ்சம் மங்கலா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த நேச்சரை தான் நம்ம வாட்டர் ப்ளூம்னு சொல்லுவோம். that is actually caused by the cyanobacteria. the group of cyanobacteria present in the water will make the water unclear. so that is known as water bloom. okay, இப்போ இந்த cyanobacteriaல பாத்தீங்கன்னா அது colonies இருக்கட்டும் இல்லனா filament இருக்கட்டும், அதுல we can see some specialized cells.
ஒரு ரெண்டு மூணு cells மட்டும் ரொம்ப specialized-ஆ இருக்கும். Those cells are known as heterocytes. Okay, those cells are known as heterocytes. ஏன் இது வந்து specialized cell னு சொல்றோம்னா, it has the ability to fix the atmospheric nitrogen. Okay, atmosphere-ல இருக்கிற nitrogen-அ soil-ல fix பண்றதுக்கு இந்த cells help பண்ணும். So these are nitrogen fixing cells known as heterocytes, which we can see in Nostoc and Anabaena. Okay, Nostoc, Anabaena எல்லாமே வந்து it is an example for cyanobacteria. Clear students? இங்க இருக்கிற image பாத்தீங்கன்னா it is an image of cyanobacteria. இது வந்து filamentous formல exist ஆகுது. And இங்க பாத்தீங்கன்னா இந்த cell மட்டும் கொஞ்சம் different-ஆ இருக்கு. So this cell is actually heterocyte, which will help in the fixation of nitrogen. Okay, in the fixation of atmospheric nitrogen. ஏன் அது atmospheric nitrogen-ஐ fix பண்ணணும்? Any idea? Why this cyanobacteria has to fix the atmospheric nitrogen? Any idea? Just guess it and tell me. Okay, அது correct answer-ஆ இருக்கணும்னா இல்ல. Just guess it. Think about it. Why it has to fix the atmospheric nitrogen into the soil? Okay, I got answers. To grow and rise crop, for the nutrition, for the plants, good Janani, to increase the fertility, correct Vishwajit? For leguminous plants, okay, correct Sanjay. But plants ne எடுத்துக்கிட்டாலே அதுக்கு நைட்ரஜன் தேவைப்படும். சரியா? ஒரு plant வந்து வளரணும்னா அது எல்லா நியூட்ரிஷனையுமே சாயில்ல இருந்து தான் எடுத்துக்குது. வாட்டரா இருக்கட்டும், இல்லனா வந்து அது சிந்தசைஸ் பண்ண போற ஃபுட்டுக்கு தேவைப்படுற நியூட்ரிஷனா இருக்கட்டும், மினரல் நியூட்ரிஷனா, நைட்ரஜனா இருக்கட்டும், எல்லாமே வந்து அது சாயில்ல இருந்து தான் எடுத்துக்க போகுது. The concentration of nitrogen in soil is very less because nitrogen எப்பவுமே gas formல தான் இருக்கும், N2ல தான் இருக்கும். So அட்மாஸ்பியர்ல இருக்கிற நைட்ரஜன் gases soilல fix பண்றது இந்த cyanobacteriaவோட வேலை. So that the plants can get benefited out of it. சரியா? அதனாலதான் சாயில்ல நைட்ரஜன் கண்டென்ட் வேணும்னு சொல்றது. சாயில்ல நைட்ரஜன் கண்டென்ட் இருக்குன்னா அந்த சாயில்ல வளர்ற பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஹெல்தி பிளான்ட்ஸா இருக்கும். சரியா? So this function is actually done by cyanobacteria. So photosynthetic autotrophs பத்தி படிச்சாச்சு. Now we are going to study about chemosynthetic autotrophs. So chemosynthetic na we already know it will utilize the chemicals to synthesize its own food. And the chemicals வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா they are inorganic substance. So can anyone tell me some examples for inorganic substance? Examples for inorganic substance. Or can anyone tell me the difference between organic and inorganic substance? Okay, good Farah. எனக்கு difference சொல்லுங்க. What is the difference between organic and inorganic substance? Organic means contain no carbon. Organic contains, okay, inorganic means contain no carbon. Organic contains carbon in it. Yes, very good. So inorganic substances na most of the elements சொல்லுவோம். Okay, nitrogen, phosphorus, sulfur, iron, இதெல்லாம் வந்து inorganic substance. Inorganic salts கூட நம்ம சொல்லுவோம். Okay, so say for example potassium permanganate, NaCl, okay, sodium chloride, இது எல்லாமே வந்து inorganic salts. Organic na வருதுனா it is majorly made up of carbon, hydrogen and oxygen. சரியா? கார்பன் ஜாஸ்தியா இருக்கும், ஹைட்ரஜன்
கார்பனோட வேலன்சியை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கு இருக்கும் அண்ட் ஆக்சிஜன் கண்டிப்பா இருக்கும். ஸோ கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நிறைய இருக்குதுன்னா தென் வி கால் இட் as ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். கரெக்ட். ஸோ கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ் கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி அதோட ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்க போற பாக்டீரியா என்ன கெமிக்கலை யூஸ் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா இட் வில் யூஸ் த இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஏன்னா அதோட ஃபுட்டு ஆர்கானிக் மெட்டீரியல். சரியா, அதுக்கு தேவைப்படுற ஃபுட்டு வந்து ஆர்கானிக் மெட்டீரியல். ஸோ இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்ல இருந்து அதோட ஆர்கானிக் மெட்டீரியலை அது சிந்தசைஸ் பண்ணிக்கும். எப்படி சிந்தசைஸ் பண்ணும்? பை ஆக்சிடைசிங் இட். ஓகே, பை ஆக்சிடைசிங் த இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் லைக் நைட்ரஜன், phosphorus, iron, sulfur, it will release the energy and this energy will be used in the synthesis of ATP. Okay, ATP is the energy currency. நம்மளுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுதுன்னா அதுக்கு ATP இருந்தா மட்டும்தான் முடியும். ATP எப்போ சிந்தசைஸ் ஆகும்னா நம்ம சாப்பிடுற ஃபுட் எல்லாம் வந்து டீக்ரேட் ஆகுறப்போ ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் ATP-யை சிந்தசைஸ் பண்ணும் நம்ம பாடி. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ சிம்பிளா வந்து சொல்லணும்னா நம்ம சாப்பிடுற ஃபுட்ல இருந்து நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்குது. அக்ரீயிங் ஆர் நாட்? நிறைய சாப்பிட்டோம்னா நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கலாம். ஓகே, ஹெல்தி ஃபுட்டா சாப்பிட்டோம்னா எனர்ஜெட்டிக்கா இருக்கலாம். அக்ரீயிங் ஆர் நாட்? பட் நம்மளுக்கு நம்ம சாப்பிடுற ஃபுட்ல இருந்து எனர்ஜி டைரக்டா கிடைக்காது. ஓகே, நம்ம சாப்பிடுற ஃபுட் வந்து ஃபர்ஸ்ட் டைஜஸ்ட் ஆகி அதுல இருக்கிற மாலிக்யூல்ஸ் எல்லாம் நம்ம பாடி அப்சார்ப் பண்ணும். அப்சார்ப் ஆன மாலிக்யூல்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகும். இப்போ நம்மளுக்கு எனர்ஜி தேவைப்படும் போது ஸ்டோர் ஆகி இருக்கிற மாலிக்யூல் டீக்ரேட் ஆகும். அப்படி டீக்ரேட் ஆகும் போது நம்மளுக்கு நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம பாடி ATP சிந்தசைஸ் பண்ணும். ATP-ல இருந்து கிடைக்கிற எனர்ஜியை தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். சரியா, நார்மலா ரிலீஸ் ஆகுற எனர்ஜியை நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ரிலீஸ் ஆகுற எனர்ஜியை ATP சிந்தசிஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த ATP வழியா தான் நம்மளால எனர்ஜி எடுத்துக்க முடியும். சரியா, சோ அதே மாதிரிதான் கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்ஸும் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னா அந்த இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை ஆக்சிடைஸ் பண்ணும். அப்படி ஆக்சிடைஸ் பண்ணும்போது அதுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும்னா இட் வில் கெட் நைட்ரேட், நைட்ரைட், அமோனியா, phosphate, okay, sulfate, இந்த மாதிரி substance கிடைக்கும். Got it students? So write down nitrate, nitrite, ammonia, phosphate, sulfate, இதெல்லாம் கிடைக்கும். இப்போ உங்களோட homework என்னன்னு பாத்தீங்கன்னா I want you to give the formula for all these things. Okay, nitrate, nitrite, ammonia, phosphate, sulfate. இது அஞ்சுத்துக்கும் எனக்கு ஃபார்முலா வேணும், கெமிக்கல் ஃபார்முலா வேணும். தட் இஸ் யுவர் ஹோம்வொர்க். சரியா? சோ இப்போ நார்மல் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆகும்போது எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இந்த எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி இந்த பாக்டீரியா எல்லாமே ATP-யை சிந்தசைஸ் பண்ணி வச்சுக்கும். சோ எப்பெல்லாம் அதுக்கு எனர்ஜி தேவையோ அப்போ இந்த ATP-யை யூட்டிலைஸ் பண்ணிக்கும். சரியா? சோ இந்த மாதிரி இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை அது யூட்டிலைஸ் பண்ணி அது ஃபர்தரா வந்து டெவலப் ஆகிறதுனால it plays a major role in recycling the nutrients like nitrogen, phosphorus, iron and sulfate. Very very important question. Okay, இந்த question வந்து டெஃபினட்டா உங்களோட எக்ஸாம்ஸ்ல வரும். Which bacteria, okay, which bacteria helps in the recycling of nutrition? Okay, நம்ம வந்து கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ்னு எழுதணும். Then பாத்தீங்கன்னா கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ் எந்தெந்த நியூட்ரிஷன்ஸை ரீசைக்கிள் பண்ணுன்ட்டு இத ஆப்ஷன்ஸா கொடுப்பாங்க. Okay, in that also you have to pick the correct option. Got it? Now the next type is heterotrophic bacteria. Heterotrophic bacteria na we all know it cannot synthesize its own food. So அதோட own food அதால synthesize பண்ண முடியாதுன்னா definitely அது வேற ஏதோ ஒரு விஷயத்தை டிபெண்ட் ஆகி இருக்குன்னு அர்த்தம். So this heterotrophic bacteria are more abundant in nature. Chemosynthetic autotrophs விட photosynthetic autotrophs விட heterotrophic bacteria தான் வந்து நேச்சர்ல ரொம்ப ஜாஸ்தி. And இந்த heterotrophic bacteriaல majority of them are decomposers. Okay, they are decomposers. So decomposers na enna artham? They are going to degrade certain molecules. Okay, decomposers kum அப்புறம் சாப்ரோஃபைட்ஸ்க்கும் வந்து மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா
Saprophytes will feed on dead and decaying matter. But decomposers enna pannuna larger organic molecules smaller organic molecules degrade pannum. Okay, I guess Vishwajit had this doubt, the difference between saprophytes and decomposers illaya. So please make a note of it. Saprophytes will feed on dead and decaying matter. So ஒரு பெரிய லீஃப் இருக்கு, ஒரு பெரிய லீஃப் வந்து ஒரு ட்ரீல இருந்து உதிர்ந்துருச்சுன்னா அது மேல ஆக்ட் ஆகிறது சாப்ரோஃபைட்ஸ். ஓகே, அந்த லீஃப்ல நம்மளுக்கு சுகர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த லீஃப்ல நம்மளுக்கு கார்போஹைட்ரேட்ஸ்லாம் இருக்கும். அந்த கார்போஹைட்ரேட்ஸ் சுகர்ஸா பிரேக் பண்ண போறது டீகம்போசர்ஸ். புரியுதா? So please understand this concept and please make a note of it also. Okay, I will make it as I will draw it in diagrammatic representation. ஒரு லீஃப் இருக்கு, இந்த லீஃப்ல வந்து நிறைய மாலிக்யூல்ஸ் இருக்கும். லெட்ஸ் டேக் இத வந்து சின்ன சின்ன பீசஸா, ஓகே, சின்ன சின்ன பீசஸா டீகம்போஸ் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா they are saprophytes. ஓகே, சோ இந்த இடத்துல வந்து சாப்ரோஃபைட்ஸ் ஆக்ட் ஆகும். டெட் அண்ட் டீகேட் மேட்டர்ல இது ஃபீட் ஆகுது. இப்போ இதுல வந்து லார்ஜர் மாலிக்யூல்ஸ் இருக்கும் இல்லையா, லார்ஜர் மாலிக்யூல்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்றேன். லார்ஜர் மாலிக்யூல்ஸ் ஆர் கார்போஹைட்ரேட்ஸ். ஓகே, சோ இந்த கார்போஹைட்ரேட்ஸ் சுகரா மாத்துறது நம்மளோட டீகம்போசர்ஸ். Okay, so what is the function of decomposers? The decomposers will convert bigger organic material into smaller forms or simple forms. So please write down the definition for decomposers. Decomposers will, let me type it here, please note it down. It will degrade complex organic matter into simple organic substances. Clear with this decomposers, everyone? Clear with decomposers? Yes. So decomposers க்கு இங்க எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. Decomposers are nothing but the heterotrophic bacteria. எக்ஸாம்பிள்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த heterotrophic bacteria வந்து it can, few of these heterotrophic bacteria are useful microbes and சிலது பாத்தீங்கன்னா harmful microbes. Useful microbes க்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா lactobacillus. நம்ம வீட்ல வந்து this is not curd to milk, I'm sorry, this is milk to curd. சரியா? மில்க வந்து கர்டா கன்வெர்ட் பண்றது நம்மளோட லாக்டோபெசிலஸ். மில்க் வந்து கர்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து நம்ம மில்க்ல இருக்கிற பாக்டீரியா which is lactobacillus. ஓகே, கர்ட்ல பாத்தீங்கன்னா லாக்டோபெசிலஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். So it is useful microbe. It will help in maintaining our digestive tract in a proper way. நம்மளோட digestive tract, நம்மளோட stomachல வந்து ulcers வராம இருக்கிறதுக்கு, நம்மளோட stomachல வந்து அந்த natural environment maintain பண்றதுக்குலாம் lactobacillus help பண்ணும். அதனாலதான் stomach upset இருக்கு, இல்ல வந்து diarrhea இருக்கு, அந்த டைம்லலாம் people will advise us to take curd rice. Getting it, students? Because it is very rich in lactobacillus. Purida? So always try to understand the concept behind it. Useful microbe na edanaala solrom, milk curd ah maathudungradanaala mattum adu useful microbe kadayadu. Nama body kullariye adukku nariya useful activities irukku. Then antibiotics production. So what are antibiotics? Can anyone tell me what are antibiotics? What are antibiotics? It prevents from infection. Okay. Any other answers? From the word, can anyone give me the answer? Antibiotics. Okay. Anti is against. Bio means organism. Okay, fine, good. So antibiotic na, it is against particular organism. Yes, it is derived from the microbe. Okay, streptomyces, bacillus, இந்த மாதிரி microbesல இருந்து நமக்கு chemicals கிடைக்கும். இந்த chemicalக்கு வேற ஒரு microbe kill பண்ற capacity இருந்துச்சுன்னா,
ஓகேவா இல்ல அதோட growth suppress பண்ற capacity இருந்துச்சுன்னா then we call them as and then we call those chemicals as antibiotics. Getting it, students? So write down the definition for antibiotics also. Antibiotics are chemicals which are produced by microbes, okay, and it acts against another microbe. Okay, and it acts against another microbes. Yes, Vishwajit, penicillin is an antibiotic, but it is not from bacteria. It is from fungi. சரியா அதனால தான் penicillin நான் இங்க எழுதல. Streptomycin வந்து it is an example for antibiotic. Penicillin வந்து அதுவும் antibiotic தான், but it is not from bacteria. நம்ம இப்ப bacteria பத்தி படிச்சிட்டு இருக்கிறதுனால don't keep penicillin in your mind. சரியா? So clear with lactobacillus and antibiotics, everyone? Then nitrogen fixing bacteria வந்து நம்மளால பார்க்க முடியும். Okay, nitrogen fixation in leguminous root plants வந்து heterotrophic bacteria தான். Remember students, chemosynthetic autotrophs nitrogen fixation la help பண்ணும். Okay, nitrogen fixation la help பண்ணும். Heterotrophic bacteria வும் nitrogen fixation la help பண்ணும். So rhizobium வந்து chemosynthetic autotroph இல்ல heterotrophic bacteria வான்னு கேட்பாங்க. Okay, so you have to be very clear. Rhizobium is an example for heterotrophic bacteria. Okay, and there are many harmful microbes also that comes under heterotrophic bacteria. Example pathina cholera. Cholera is caused by the bacteria called Vibrio cholerae. Adu vandu it is present. Okay, that is present in that is actually a heterotrophic bacteria. Then typhoid. So everyone write down the causative organism here. Inga useful microbes la mattum organism பேரு படிச்சிருக்கீங்க இல்லையா? Lactobacillus is used in the conversion of milk to curd. Streptomyces bacillus is used in the production of antibiotics. Rhizobium is used in nitrogen fixation. அதே மாதிரி cholera is caused by Vibrio cholerae. Okay, cholera is caused by Vibrio cholerae. I will write it down. Fine. Cholera is caused by Vibrio cholerae. Typhoid. Typhoid is caused by ஏன்னா typhoid வந்து ரொம்ப காமனா படிக்கிற ஒரு டிசீஸ். அது எந்த பாக்டீரியாவால காஸ் ஆகுதுன்னு தெரியுமா? Yes, very good, Sai Janani and Anushree. It is Salmonella typhi. Yes, it is caused by Salmonella typhi. Third one, tetanus. Tetanus is caused by Clostridium. Okay, Clostridium tetani is actually causing tetanus. Okay, your second homework is find out what is tetanus. Cholera na ennan theriyum, typhoid na ennan theriyum. Find out what is tetanus. Seriya? Then fourth one, citrus canker is caused by which bacteria? Yes, very good, Vishwajit. It is caused by Xanthomonas citri. Okay, Xanthomonas citri. So, எல்லாரும் எழுதிட்டீங்களா? நோட்ஸ்ல எழுதிட்டீங்களா? உங்களோட கிளாஸ் நோட்ஸ்ல இந்த 4 ஆர்கானிசம் பேரும். Everyone wrote this organism name in your notes? Yes? Okay. Now, honestly tell me, how many of you underlined the 2 names separately? Raise your hands. Tell me honestly, how many of you did separate underlining for genus and species name? Raise your hands. No one. No one underlined it. So I'm insisting you. Nama rules for binomial nomenclature simple padikala.
சரியா? Whatever you read, you have to apply it in further chapters. Okay, நீங்க லிவிங் வேர்ல்ட இங்க ரெஃபர் பண்ணி தான் படிக்கிறீங்க. அதே மாதிரி பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷனை ரெஃபர் பண்ணி தான் பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம் நீங்க படிப்பீங்க. Okay, so whatever you studied in one chapter, don't leave it abruptly. Carry those concepts to next chapter and apply those concepts. புரியுதா? So please make this underline it separately. Done? So இதுல cholera, typhoid, tetanus இது மூணும் வந்து animalsல cause ஆகுற disease, especially human beingsல cause ஆகுற disease. Citrus canker is a plant disease. சரியா? இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, heterotrophic bacteria can be harmful to animals as well as to plants. சரியா? அது வந்து animals மட்டுமே, humans மட்டுமே affect பண்ற பாக்டீரியாவா பார்க்க முடியாது. These bacteria can affect any organisms. Clear, students? Yes, Vishwajit, you can ask your doubt. What is your doubt? Okay, Azobacter is heterotrophic only, no ma'am. So Azobacter எங்க படிச்சீங்க நீங்க? Azobacter is a cyanobacteria actually. சரியா? Azobacterங்கிறது வந்து it is a cyanobacteria. One second. Yes. Okay, Azobacter is actually one second. Azobacter, Azolla, Nostoc and Anapina வந்து cyanobacteria. Azobacter வந்து it is heterotrophic bacteria da. Correct only. Okay, Azobacter is heterotrophic. Correct only, Vishwajit. Okay, here rhizobium ku பக்கத்துல you can write Azobacter also as example. Okay, so now we are going to study about the reproduction in Eubacteria. Eubacteria கிடையாது, Munirensle, complete Munirensle பாத்தீங்கன்னா we can actually see both, we can usually see asexual type of reproduction தான். Okay, sexual reproduction க்கும் asexual reproduction க்கும் main difference பாத்தீங்கன்னா, sexual reproductionல gametes produce ஆகும். Male gamete, female gamete அப்படின்ட்டு ரெண்டு gamete produce ஆகி அது ரெண்டும் fuse ஆனாதான் sexual reproduction னு சொல்லுவோம். பட் பாக்டீரியாங்கிறதே ஒரு யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் தான். அந்த யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ல கேமெட்னு ஒன்னு ப்ரொடியூஸ் ஆகாது. அந்த கேமெட் ரெண்டும் ஃபியூஸ் ஆகி புது கேமெட்லாம் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ இன் பாக்டீரியா we can see only asexual reproduction. சரியா? அந்த asexual reproductionலயே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. பைனரி ஃபிஷன், மல்டிபிள் டிவிஷன் அண்ட் ஸ்போர் ப்ரொடக்ஷன், கான்ஜுகேஷன், இது எல்லாமே வந்து different types of reproduction we can see in Eubacteria. Okay, different reproduction you can see in Eubacteria, Archaebacteria, Munirensல complete ஆவே. சரியா? இப்போ நம்ம இங்க படிச்சோம் இல்லையா, the photosynthetic autotrophs, chemosynthetic autotrophs, heterotrophic bacteria, reproduction, இது எல்லாமே நம்ம Eubacteriaக்கு கீழே படிச்சாலும் it is applicable for the entire Muniran kingdom. சரியா? entire Munirensக்கும் நம்ம இதை apply பண்ணி படிக்கலாம். Nothing wrong in that. Okay, students. So in the next class, I will explain you each and every reproduction strategy in bacteria. Binary fission na enna, spore production na enna, conjugation na enna. Budding பார்க்க முடியாது. Okay, budding வந்து bacteriaல பார்க்க முடியாது. We can see it only in fungi. Yeastல தான் பார்க்க முடியும். சரியா? So these three are the major reproduction strategies used by bacteria, which we will discuss in the next class. Okay, students.